இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு வேத வசனம் आज के दिन पर हम ध्यान के लिए लिया हुआ वचन சங்கீதம் 138 भजन संहिता 138 அந்த 7வது வசனத்தை வாசிப்போம். उसका 7वां वचन पढ़ेंगे। நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் मैं संकट के बीच में रहूं கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், तो भी परमेश्वर मुझे जिलाएगा। கர்த்தருடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். परमेश्वर का दाहिना हाथ हमें उद्धार करेगा कर दाऊद कहता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. हम सभी लोग एक ही बातों को बोलना है। நான் துன்பத்தில் நடந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், मैं संकट पर चलूंगा तो भी परमेश्वर मुझे जिलाएगा। கர்த்தருடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கும். परमेश्वर का दाहिना हाथ मेरा उद्धार करेगा। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய தேவன். परमेश्वर के लोगों जो हमें जिलाता है वो परमेश्वर ही है। நம்மை ரட்சிப்பது கர்த்தருடைய வலதுகரம். हमें उद्धार दिलाने वाला परमेश्वर का दाहिना हाथ है। தாவீது சொல்லுகிறார், दाऊद इस प्रकार कहता है, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், मैं संकट के बीच में चलूंगा तो भी परमेश्वर मुझे जिलाएगा। கர்த்தருடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறார். परमेश्वर का दाहिना हाथ मेरा उद्धार करेगा कर कहता है। அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், इसलिए हमारे जीवन में कितना भी संकट आने पर, நாம் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும், हम संकट के बीच में रहेंगे तो भी கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். परमेश्वर हमें जिलाने वाला यहोवा है। நம் துக்கத்திலே அழிந்து போது தேவ சித்தம் அல்ல. हम संकट में मर जाएंगे करके परमेश्वर की इच्छा नहीं है। நீங்கள் துன்பத்திலே அழிந்து போது தேவ சித்தம் அல்ல. तो संकट में ही नष्ट हो जाओगे कर परमेश्वर की इच्छा तो नहीं है। துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் संकट के बीच में रहोगे तो भी கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर हमें ही उनके बीच में से जिलाने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते समय ஆதியாகமத்தின் புத்தகம் 43வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उत्पत्ति 43 के 6 पर पढ़ेंगे। அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றார். யாக்கோபு याकूब தன் குமாரரை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, अपने पुत्र से भाई से ये बातें कहा, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொல்லி तुम्हारा और एक भाई है कर कहकर ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள், क्यों तुम मुझे ये सब बुरा बर्ताव कर रहे हो, ஏன் இந்த துன்பத்தை வருவித்தீர்கள். क्यों मुझे ये संकट को दिला रहे हो। யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். याकूब को 12 बेटे थे। யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் நமக்கு தெரியும். याकूब का चरित्र को तुम सभी जानते हो। அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில याकूब के जीवन पर யாக்கோபு தன் அதிகமா நேசித்த மனைவி ராகேல், याकूब ने अपना अधिक स्नेह किया राहेल को। அந்த ராகேல் பெற்ற இரண்டாவது குமாரன் தான் பென்யமீன். राहेल के दूसरा पुत्र ही बेन्यामीन था। இந்த பென்யமீனை தான் அவருடைய சகோதரர்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். इस बेन्यामीन को देखकर ही उनके सभी भाई लोग ने कहा कि हमारे पास और एक भाई भी है। தேசத்துல பயங்கர பஞ்சம் உண்டாயிற்று. उस देश में बहुत ही अकाल आ गया था। அந்த பயங்கர பஞ்சத்தின் நிமித்தமாக उस अकाल के कारण எல்லாரும் எகிப்துக்கு ஆகாரம் கொள்ளும்படியாய் போகிறார்கள். सभी लोग मिस्र देश जा रहे थे कि उनसे लिए कुछ भोजन ले आए। இந்த பஞ்சகாலம் வருவதற்கு முன்பதாக इस अकाल आने के पहले யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, याकूब का पुत्र यूसुफ, அவன் தன் சகோதரர்களால் அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு போய்விட்டார். वो अपने भाइयों से अधीन होकर वो मिस्र देश चला गया था। ஆனால் தகப்பனிடத்தில் போய் சொல்கிறார்கள், वो अपने पिताजी से जाकर कहने लगे, உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து போனார். आपका पुत्र यूसुफ तो मर गया। அவன் உடுத்திருந்த வஸ்திரத்தை கழற்றி वो जो पहना हुआ था वो वस्त्र को निकालकर அதை ஒரு வெள்ளாட்டு ரத்தத்துல தோய்த்து उसमें एक भेड़ के लहू से धोलाकर தகப்பனிடத்தில் போய் காண்பித்து, अपने पिता के पास लाकर दिखाकर, இது உம்முடைய குமாரனாகிய யோசேப்பின் அங்கிதானோ, ये तुम्हारे पुत्र का वस्त्र ही है क्या, இதை பாரு. इसे देखिए। அந்த அங்கியை பார்த்த वो वस्त्र को उसने देखा, தகப்பனுக்குள்ள பெரிய மன வியாகுலம். उसके मन में बहुत ही व्याकुल आने लगा। இது உண்மையிலே என் குமாரன் யோசேப்புடைய அங்கிதான். ये सच्चाई से यूसुफ का ही वस्त्र है। அவர் சொல்லுகிறார், उसने कहा, என் நரைமயிரை பாதாளத்துல வேதனையோடு இறக்க பண்ணுகிறீர்கள். मेरे बुढ़ापे को तुम एक बहुत वेदना से मेरे नरक पर उतार रहे हो। நான் பிள்ளையற்றவனை போல இருக்கிறேன். मेरे पुत्र नहीं है, इस प्रकार मैं जाना जा रहा हूँ। ஏன்னா தகப்பனால் சகிக்க முடியல. उस पिताजी से वो सहन नहीं कर पा रहे हैं। தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு குமாரன், पिताजी से बहुत स्नेह किया हुआ पुत्र, இவன் மீது பொறாமை கொண்ட சகோதரர்கள் उसके ऊपर बुराई आंखें रखे हुए भाई लोग அவனை இஸ்மவேலர் கையில விற்று போட்டு விட்டு उसे इस्माइल लोगों के हाथों पर बेच दिया। அவனுடைய வஸ்திரத்தை ரத்தத்துல தோய்த்து தகப்பனிடத்துல கொண்டு காண்பிக்கிறார்கள். उसके वस्त्र को रक्त से धुलाकर उसके पिताजी के पास देने
लगे। தகப்பன் பார்த்தபோது சொல்லுகிறார், उसके पिता ने देखते कहा, என் நரைமயிர் வியாகுலத்தோடு பாதாளத்தில் இறங்குகிறது, मेरे बुढ़ापे तो इस व्याकुलता से मैं नरक पे जा रहा है, நான் பிள்ளையற்றவனை போல ஆகிறேன் मैं पुत्र नहीं हूँ, इस प्रकार जाना जा रहा हूँ। என்று நினைத்து யோசேப்புக்காக அழுது கொண்டே இருக்கிறார். ऐसे सोचकर यूसुफ के लिए वो रोते रहा था। ஆனா யோசேப்பு எகிப்துக்கு போனார். परंतु यूसुफ तो मिस्र देश पर गया, அங்கே பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறார். उस पारोन के उस महल पर रहने लगा। இப்படி அவர் இருந்து கொண்டு இருக்கும் போது ऐसे रहते समय அங்கே பயங்கரமான பஞ்சகாலம் உண்டாயிற்று. वहाँ पर अधिक एक अकाल आने लगा। இந்த பஞ்சகாலம் வந்த போது उस अकाल आने पर எல்லாரும் எகிப்துக்கு யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ள போனார்கள். सभी लोग मिस्र देश में यूसुफ के पास भोजन लेने के लिए गए। அப்படி தானியம் கொள்ள போகும்போது उस भोजन धान लेते समय எந்த சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டார்களோ, जो भाई लोग यूसुफ को बेच दिए थे, விற்று போட்ட அதே சகோதரமார்கள் जो बेच दिए थे वही भाई लोग யோசேப்பிடத்தில் ஆகாரம் வாங்க வந்த போது यूसुफ के पास आकर भोजन लेते समय சகோதரர்களுக்கு தெரியவில்லை அவன் யோசேப்பு என்று. भाई लोग नहीं जानते थे कि वो यूसुफ है, ஆனா யோசேப்புக்கு தெரிந்தது இவர்கள் என்னை விற்று போட்ட சகோதரர்கள். परंतु यूसुफ तो जान लिया कि वो मुझे बेच डालने वाले भाई लोग हैं। எல்லாரையும் பார்க்கிறார். सभी लोगों को उसने देखा। அவன் மனசுல நினைக்கிறான், वो अपने मन में सोचने लगा, நம்ம எப்படியாவது கொஞ்சம் விளையாட்டு பார்க்கணும், उनके ऊपर कुछ ना कुछ कर हमें देखना है, ஏதாவது ஒன்று நோண்டி பார்க்கணும். कुछ ना कुछ उन्हें करना है। நீங்கள் உண்மையுள்ளவர்கள் அல்ல, तुम सच्चाई से नहीं हो, நீங்கள் நிஜஸ்தர்கள் அல்ல, तुम सच्ची नहीं हो, நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள். तुम मेरे देश को देखने के लिए आए हो। இந்த வார்த்தையை கேட்டபோது இந்த விற்று போட்ட சகோதரனுடைய மனத்திலே கலக்கம் உண்டாகிறது. ऐसा उनके भाइयों ने सुनने पर उनके मन में एक बड़ा व्याकुलता आने लगा। கேட்கிறார், நீங்கள் யார்? उन्होंने पूछा, तुम कौन हो, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? तुम कहाँ से आए हो, நீங்க தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க. तुम तो हमारे देश को परखने के लिए आए हो। சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறார்கள், सभी भाई लोग ने मिलकर कहा, நாங்கள் நிஜஸ்தர்கள், हम तो सच्चाई से आए हैं, ஒரு தகப்பன் பெற்ற பிள்ளைகள், एक पिताजी के सभी पुत्र हैं, ஒருவன் காணாமல் போனா, एक तो हमसे चले गया இன்னும் ஒருவன் தகப்பனிடத்தில் இருக்கிறார், और एक जो है वो हमारे पिताजी के साथ है। தாங்க விற்று போட்ட யோசேப்பு தாங்க இருக்கிறான் என்பது இவர்களுக்கு தெரியாது. हम लोग ने जो बेच दिया था वो यूसुफ ही हमारे सामने खड़ा करके वो नहीं जानते அதே थे। யோசேப்புக்கு முன்னாடி போய் நின்று போய் சொல்லுகிறார்கள், उसी यूसुफ के सामने खड़े रहकर वो लोग ने कहने लगे, ஒருவன் காணாமல் போனா, एक तो वहाँ घर से चला गया இன்னொருவன் என் தகப்பனிடத்தில் இருக்கிறார். और एक जो मेरे पिता के साथ है। இந்த வார்த்தையை சொன்னபோது ये बातें बोलते समय தகப்பனிடத்தில் இருக்கிற அந்த இளைய சகோதரனை அழைத்து கொண்டு வாருங்கள். तुम्हारे पिताजी के पास जो छोटा लड़का है उसे ले आइए। இந்த வார்த்தை போய் தகப்பனிடத்தில் சொல்லுகிறார்கள். वो लोगों ने अपने पिताजी से जाके कहने लगे, தகப்பன் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், पिताजी ने तभी उनसे कहा, இன்னும் ஒரு சகோதரன் உங்களுக்கு இருக்கிறான் என்று சொல்லி तुम और एक भाई तुम्हारे पास है कर कर எனக்கு ஏன் இந்த துன்பத்தை வருவித்தீர்கள்? तुम क्यों मुझे ये बुरा बर्ताव दिला रहे हो? தான் அதிகமாக நேசித்த மனைவி ராகேல், अधिक प्रेम किया हुआ उनकी पत्नी राहेल, அவள் இரண்டாவது பிரசவத்தின் போது மரித்து போனாள். वो दूसरे प्रसव के दिन वो मर गई। அவள் மரித்த போது பெற்றெடுத்த குமாரன் தான் இந்த பெஞ்சமின். मरने के बाद उसने पुत्र जन्माया, वो बेन्यामीन। இந்த பெஞ்சமின் அதிகமாக நேசித்தார். उस बेंजामिन को वो अधिक प्रेम रखता था। மனைவி இறந்து போனாள். उसकी पत्नी तो मर गई, தன் அதிகமாக நேசித்தவள் अधिक प्रेम स्नेह रखा हुआ। மரண நேரத்தில் பெற்றெடுத்த இந்த பெஞ்சமின் मरने के समय पर वो पुत्र जन्मा हुआ बेन्यामीन தகப்பன் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். वो अपने बहुत संभाल कर रखता था। இப்ப அந்த பிள்ளையும் அவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது उस बच्चे को भी उससे अलग करने का समय आने के समय அவருடைய இருதயம் எவ்வளவு பெரிய வேதனை, उसके हृदय में बहुत ही दुखित होने लगा, எவ்வளவு பெரிய வேதனை. उसके दुखित होने लगा। தேவனுடைய பிள்ளைகள் ஏன் இந்த துன்பம் வருகிறது? क्यों ये दुख हमारे जीवन पर आ रहा ஒரு है? மனுஷனுடைய வாழ்க்கை துன்பம் எப்பொழுது வருகிறது? परमेश्वर के अपने जीवन में कब दुख आता है? தான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரியம் தன்னை விட்டு பிரியும் போது துன்பம் உண்டாகிறது. हम अधिक जो प्रेम रखते हैं उस बात हमसे दूर होते समय हमारे अंदर दुख होता है। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பாருங்கள். आज तुम्हारे बातों को परमेश्वर सम्मुख पर रखकर तुम ध्यान நம்ம करिएगा। அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரியம் நம்ம விட்டு பிரியும் போது जो हम अधिक सा प्रेम रखते हैं वो हमसे दूर होते समय துன்பம் நம்மை மேற்கொள்கிறது. हमें दुख आ जाता है। ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், अब्राहम का परमेश्वर ने वाचा बांधा, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். मैं तुझे एक पुत्र दूंगा। 75வது வயதுல கர்த்தர் வாக்கு பண்ணினார். 75 वर्ष पर उसे परमेश्वर ने वाचा बांधा। 25 வருஷம் கழித்து 25 साल होने के बाद 100வது வயதிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குமாரனை கொடுத்தார். 100 उम्र पर परमेश्वर ने जो वाचा बांधा था उस प्रकार उसको पुत्र दिया। அந்த பையன் வளர்ந்தான். वो बच्चा बड़ा 100 வயதில பெற்றெடுத்த குமாரன் 100 वर्ष पे उसने जो बच्चा அந்த பையன் மீது அளவுக்கு கடந்த உயிரை வைத்திருக்கிறார். उस पुत्र के उसने वो अपने जान से भी ज्यादा प्रेम रखता था। அவ்வளவு
பாச வைத்து வளர்த்து வருகிறார். उतना प्रेम रखकर उसे बढ़ाकर लेके आ रहा था। ஆபிரகாமுக்கு முதல் பிறந்த குமாரன் இஸ்மவேல். अब्राहम को सबसे पहला जन्मा हुआ पुत्र था इस्माएल। அந்த ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகாரிடத்தில் பிறந்தவன். पर वो उनके रखेल से पैदा हुआ था। ஆபிரகாமுக்கு மனைவியிடத்தில் பிறந்தவன் ஈசாக்கு. अब्राहम की पत्नी से जो उत्पन्न हुआ वो ईसाक था। அது மனைவியிடத்தில் பிறந்தாலும் சரி மறுமனையாட்டி இடத்தில் பிறந்தாலும் சரி, उसमें रखेल से पैदा हुआ या उसकी पत्नी से पैदा हुआ हो, தகப்பன் என்று சொல்லும்போது பிள்ளைகள் மீது பாசம் இருக்கத்தான் செய்கிறது. पिता कहा जाएगा तो अपने बच्चे के ऊपर उनके ऊपर प्रेम रखता ही है। 16 வருஷம் 16 साल 17 வயதா இருக்கும் போது 17 साल होने पर தேவனுடைய பிள்ளைகள் இஸ்மவேலை परमेश्वर लोग इस्माइल को சாராள் சொல்லுகிறாள், साराल ने कहा நீ அவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளு, उसे तू अपने घर से दूर निकाल दो, வீட்டை விட்டு வெளியே தள்ளு. अपने घर से बाहर निकाल दो। அது மறுமனையாட்டியிடத்தில் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் और रखेल के पुत्र होने पर भी ஆபிரகாமுக்கு தன்னுடைய பிள்ளை. अब्राहम का तो अपना ही बच्चा था। மனைவி சொல்லுகிறாள், उसकी पत्नी ने कहा நீ அவனை புறம்ப தள்ளு. उनको तुम अपने घर से बाहर निकालो। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं சாராள் சொன்ன இந்த வார்த்தை सारा ने बोला इस बात को, ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கத்தை வருவித்தது. पर अब्राहम को बहुत दुख दिलाया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, நம் நேசிக்கிற ஒரு காரியம் நம்ம விட்டு பிரியும் போது हम जो प्रेम रखते हैं उनसे वो बातें हमसे दूर होते समय நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வந்து ஒரு ஆட்கொள்கிறது. अपने जीवन में एक दुख आ जाता है। இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய துக்கம். अब्राहम को भी बहुत बड़ा दुख। நம்முடைய ஆதி முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில வந்த சம்பவங்கள் தான் இன்று நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறது. अपने पुराने पिता के पास जो हुआ था वही बातें अभी भी हमारे पर दोहराते आ रहा है। இருதயம் ரொம்ப வேதனை. उसके मन में बहुत ही दुख होने लगा। வீட்டுக்குள்ள சமாதானம் கெட்டற கூடாது. अपने घर पर समाधान नहीं निकल जाना चाहिए। வீட்டுக்குள்ள சமாதானம் கெட்டு போய் விட கூடாது. अपने घर पर शांति नहीं बिगड़ जाना चाहिए। ஆபிரகாம் மனைவி சொல்ல கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்மவேலை வெளியே விரட்டி விட்டார். अब्राहम ने अपने पत्नी की बातों को सुनकर इस्माइल को अपने घर से बाहर निकाल दिया। இன்னைக்கு अनेक சகோதரமார்கள் வீட்ல அடங்கி போக ஒரு காரணம், अभी अनेक पुरुष लोग अपने घर पर बंद रहने का ये कारण है, குடும்பத்துல சமாதானம் கெட்டு போக கூடாது. अपने घर पर शांति समाधान नहीं बिगड़ जाना குடும்பத்துல चाहिए। சமாதானம் கெட்டு போக கூடாது என்பதற்காகவே परिवार में शांति समाधान नहीं बिगड़ जाने के लिए எல்லா துன்பத்தையும் இருதயத்தில் அடக்கி கொண்டு सभी दुखों को अपने मन में रखकर சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காகவே சகோதரர்கள் பிரயாசப்படுகிறார்கள். शांति को ऐसे स्थिर रखने के लिए पुरुष लोग बहुत अधिक काम कर रहे हैं। ஏனென்றால் ஆதி தாய் அல்லது விசுவாச தாய் என்று அழைக்கக்கூடிய சாராலே जो अपने पुराने माता या फिर विश्वासी की माता कहलाने जाने वाली सारा ही தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்த பிறகு उनके लिए एक पुत्र जन्मने के बाद மர்மனையாட்டி பெற்றெடுத்த பிள்ளையை வீட்டை விட்டு விரட்டுன்ட்டா. रखेल से पैदा हुआ बच्चे को और अपने घर से भगा दिए। ஆதி தாய் விசுவாசிகளின் தாய் என்று அழைக்கப்பட்ட சாராலே அப்படி இருப்பாளேயானால் अपने पूर्ण माता और विश्वासी की माता सारा ऐसे रहेगी तो இப்ப இருக்கிற ஸ்திரீகளும் அப்படித்தான் இருப்பார்கள். अभी रहने वाले स्त्री लोग भी वैसे ही रहेंगे। ஆனால் அவளுடைய வார்த்தை ஆபிரகாமுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினது. उनकी जो बातें थी वो अब्राहम के मन को दुखी दिलाने लगा। அந்த வேதனை எல்லாம் இருதயத்தில் வைத்திருக்கிறார். वो सभी दुखी बातों को उसने अपने मन पर रखा। நாட்கள் கடந்து போகிறது. दिन निकल रहा था। ஈசாக்கு பிறந்து வளருகிறார். ईसा का भी बड़ा होने लगा। கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर ने देखा ஆபிரகாமுடைய இருதயம் ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறது. अब्राहम का हृदय तो पहले से ही दुखित से भरा है। இப்போ தான் பெற்றெடுத்த ஈசாக்கின் மீது அன்பை வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார். अभी जन्मा ईसा के ऊपर वो अधिक प्रेम रखकर बचा रहा है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा இந்த ஆபிரகாம் என்ன நேசிப்பானா? ये अब्राहम मेरे से प्रेम करता है क्या? ஏற்கனவே 84 வயது இருக்கும்போது ஒரு குமாரனை பெற்றார். जब भी वो 84 उम्र का था तभी उसने अपने बच्चे को जन्माया। அந்த குமாரனை வீட்டை விட்டு விரட்ட வைத்து விட்டால் சாராள். वो तो उसके बच्चे को उसने घर से भगा दिया साराल ने। அந்த வேதனை ஒரு பக்கம் இருக்குது. वो दुख बात एक अपने जगह पर है। அந்த துக்கத்தின் மத்தியிலே என்னதான் விசுவாசிக்கிறார்? उस दुख के बीच में भी परमेश्वर को ही वो देख रहा है। சரி, அந்த பிள்ளை போனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளை இருக்குங்கிற காரணத்தினால என்னை நேசிக்கிறானா? वो बच्चा जाने तो अभी मेरे पास और एक बच्चा है कर वो इस आनंदित से मेरे पीछा कर रहा है क्या? அவனுடைய நேசம் பாசம் முழுவதும் என் மேல இருக்குதா இல்லையா उसका प्रेम पूरा मेरे ऊपर है कि नहीं என்பதை சோதிப்பதற்காக ऐसा परीक्षा रखने के लिए கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். तभी परमेश्वर ने अब्राहम के ऊपर एक परीक्षा रखा। ஆபிரகாமை கர்த்தர் எப்படி சோதித்தார்? अब्राहम को परमेश्वर ने किस प्रकार से परीक्षा रखा? உன் குமாரனை எனக்கு தந்துருன்னு ஒரு வார்த்தையில சொல்லல. तेरे पुत्र को मेरे पास दे दे कर एक ही बातों में नहीं बोला। சொல்லுகிறார், उसने कहा உன் குமாரனும் तेरा पुत्र உன் ஏக புத்திரனும் तेरा एकलौता पुत्र உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கு. तेरा प्रेमी पुत्र ईसाक। அவர் சொல்ற வார்த்தையிலேயே
அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனை வந்திருக்கு. जो परमेश्वर ने बातें बोला था उस बातों को सुनकर ही उसे और भी दुखित आया होगा. உன் குமாரனும் तेरा पुत्र, உன் ஏகசுதனும் तेरा एकलौता पुत्र, உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை तेरा प्रेमी पुत्र ईसाक को எனக்காக நீ திரும்ப தர வேண்டும். मेरे लिए तू मुझे दोबारा दे दे. கத்த சொன்ன परमेश्वर ने कहा. ஆபிரகாமுடைய இருதயத்தில் துக்கம் நிறைந்து போய் இருக்கிறது. अब्राहम के मन में और दुख होने लगा. அவ்வளவு ஒரு துக்கம், और उतना दुख, அவனுடைய வாழ்க்கையில துன்பம் நெருங்கி வருகிறது. उसके जीवन में संकट आने लगा. ஆனாலும் சாராளத்தில் ஒரு வார்த்தை சொல்லல. तभी भी उसने सारा से कुछ भी बातें नहीं कही. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனார். परमेश्वर की बातों को सुनकर उसी प्रकार चलने लगा. தகப்பனை பார்த்து ஈசாக்கு கேட்கிற மகன் கேட்கிறான். पिता को अब्राहम को देखकर ईसाक कहने लगा, पूछने பலி लगा, செலுத்த போகிறார்கள். बलि चढ़ाने के लिए जा रहे हैं. தகப்பனுடைய கையில நெருப்பு இருக்கு, अपने पिताजी के हाथों पर तो अग्नि है, தகப்பனுடைய கையில கத்தி இருக்கு, पिताजी के हाथों पर चाकू है. ஈசாக்கு தலைமையில விறகு கட்டு இருக்கிறது. ईसाक ने तो अपने पास बहुत सारे लकड़े को रखा था. நடந்து போய் கொண்டிருக்கும் போதே चलते समय ही ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறார். ईसाक ने अपने पिताजी से पूछा, தகப்பனே அப்படின்னு கூப்பிடுற. पिताजी करके पूछा. அவர் சொல்ற மகனே அப்படிங்கிற. उन्होंने कहा पुत्र. தகப்பனுடைய இருதயத்தை தெரியும், पिता के मन में पता है இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஈசாக்கு என்ன விட்டு பிரிய போகிறார். कुछ समय के बाद ये ईसाक मेरे से दूर होने वाला है. தகப்பனேன்னு கூப்பிடும் போது उसने जब पिताजी करके कहने समय அந்த வார்த்தை இருதயத்துல எவ்வளவு வேதனை உண்டாக்கி இருக்கு. वो वाक्य उसके मन में कितना ही दुख दिया होगा. பெற்றெடுத்த பிள்ளை, उसने जन्माया हुआ पुत्र, பெற்றெடுத்த பிள்ளை जन्माया हुआ पुत्र. கத்த சொன்னார், நீ அவனை எனக்காக பலி செலுத்து. परमेश्वर ने कहा तू मेरे लिए उसे बलि दे दे. தகப்பனேன்னு கூப்பிடும் அந்த வார்த்தை எவ்வளவு உள்ளத்துல வேதனை உண்டாக்கி இருக்கு. पिताजी कैसे कहने पर उसके मन में कितना ही दुख हुआ होगा. மகனுக்கு தெரியாது, वो उसके पुत्र को नहीं जानता, தகப்பனுக்கு தெரியும். वो पिताजी जानता था. கேக்குறான், उसने पूछा, தகப்பனே पिताजी நெருப்பு இருக்கு, अग्नि है, கத்தி இருக்கு, चाकू है, விறகு இருக்கு, लकड़ियां भी है, எல்லாம் இருக்கு, सभी चीज तो है. பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? बलि चढ़ाने के लिए भेड़ कहाँ पर है? அந்த சத்தத்தை கேட்ட போது ஆபிரகாமுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டு उस இருக்கு. बातें को सुनते समय अब्राहम के दिन में कितना ही दुखित हुआ होगा. எல்லா துக்கத்தை இருதயத்தில் அடைத்துக் கொண்டார். सभी दुखों को उसने अपने मन पर बसा लिया. எல்லா துக்கத்தை இருதயத்தில் அடைத்துக் கொண்டார். सभी दुखों को उसने अपने मन पर बसा लिया. மகனை பார்த்து சொல்லுகிறார், अपने पुत्र को देखकर कहा, மகனே पुत्र பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். बलि देने वाला भेड़ परमेश्वर देख लेगा. பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். बलि देने वाले भेड़ को परमेश्वर देख लेगा. எல்லா துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தரை விசுவாசித்தான் ஆபிரகாம். सभी संकटों के बीच में परमेश्वर के ऊपर विश्वास रखा अब्राहम. இவ்வளவு துக்கம் நிறைந்திருந்தது தாவீதுடைய வாழ்க்கையில. इतना ही दुख दाऊद के जीवन पर भी था. தாவீது சொல்லுகிறார், दाऊद ने कहा, துக்கம் என் ஈரலை பிளந்தது, दुख मेरे हृदय को फाड़ दिया. என் துக்கத்தினால் என் வயிறு கருகி போயிட்டுன்னு சொல்லுகிறார். मेरे दुख के कारण मेरा पेट पर कालेपन हो गए. அந்த அளவுக்கு துன்பத்தையும் துக்கத்தை அனுபவித்த தாவீது சொன்னார், उतना संकट और दुख को लिया वो दाऊद ने कहा, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். मैं संकट के बीच में चलूंगा तो भी परमेश्वर मुझे जिलाएगा. தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் நடக்கிற பாதை அப்படிப்பட்ட ஒரு துக்கம் நிறைந்த பாதையா இருக்கலாம். आज के दिन तुम्हारा जीवन, आपका जीवन भी इसी प्रकार दुखित से रहा होगा. நீங்க கடந்து போகிற பாதை அப்படி துன்பம் நிறைந்த ஒரு பாதையா இருக்கலாம். जिस रास्ते से जा रहे हो उस रास्ते पर संकट रहेगा तो भी ஆனா வாய் திறந்து சொல்லுங்க, तो अपने मुंह खोलकर कहे ना, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலே मैं संकट के बीच में चलूंगा तो भी கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலே मैं संकट के बीच में चलूंगा तो भी கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஈசாக்கை அழைத்து கொண்டு போனான் ஆபிரகாம். ईसाक को ले गया अब अब्राहम. அங்கே மலை மேல போன போது उस पर्वत पर जाने पर பலிபீடத்தை கட்டினான். बलि बांधने वाले की जगह அந்த बांधा. பலிபீடத்தின் மீது விறகுகளை அடுக்கி வைக்கிறான். उस बलि के ऊपर उसने सभी लकड़ियों को बिछाया. ஈசாக்குக்கு இதுவரைக்கும் தெரியாது. ईसाक अभी भी नहीं जानता था. இப்பொழுது ஈசாக்கை கையை காலை கட்டி अभी ईसाक के हाथ और पैर को बांधकर பலிபீடத்தின் மீது கிடத்தி उस बलि के ऊपर उसे लेटाकर தன் பட்டயத்தை ஓங்கி अपने चाकू को उठाकर தன் பிள்ளை மீது போட போகிறார். अपने पुत्र के ऊपर मारने जा रहा था. தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் எவ்வளவு கடினமா இருந்திருக்கு. तब उसका हृदय कितना ही कठिन हुआ होगा. ஈசாக்குக்கு தெரியாது. ईसाक अभी भी नहीं जानता था. தன் பிள்ளைக்கு தெரியாமலேயே उसके बच्चों को नहीं जाने बिना ही தன் பிள்ளையை தான் பலி செலுத்த போறேன் என்பதை அறிந்தும் उस अपने पुत्र को ही बलि देने जा रहा होकर जानकर பிள்ளையை பலிபீடத்துல கடத்தி வைத்தார். अपने बच्चों को उसने बलिदान के ऊपर चढ़ाया. எபிரேயர்ல வாசிக்கிறோம்,
इब्रानी में पढ़ते हैं, ஆபிரகாம் விசுவாசித்து अब्राहम विश्वास कर कर என் குமாரன் ஈசாக்கை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலே मेरे पुत्र ईसा को मैं मृत्यु के लिए जाने पर भी மரித்த பிறகும் மரணத்திலிருந்து என் குமாரனை உயிரோடு எழுப்பி தர கர்த்தருக்கு வல்லமை உண்டு. पर मरने के बाद भी जिलाने का अधिकार हमारे परमेश्वर के हाथों पर है. இந்த விசுவாசத்தோடு ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த முயன்றார். ये विश्वास के कारण अपने पुत्र ईसा को वो बलि देने के लिए चाहा. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற இழப்பு போன்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் हमारे जीवन में जो भी हमसे दूर होने वाली बातें होगी, மரணத்தில் இருந்தும் என் குமாரன் ஈசாக்கை உயிரோடு எழுப்ப கர்த்தரால் முடியும். मरने के बाद भी उसे जिलाने के लिए परमेश्वर के पास अधिकार है. 100வது வயதில் எனக்கு பிள்ளையை தந்த கர்த்தர் 100 उम्र में जो परमेश्वर ने मुझे दिया हुआ पुत्र, அவன் மரித்தாலும் அவனை மரணத்திலிருந்து எழுப்பவரால் முடியும். वो मर जाएगा तो भी परमेश्वर उसे जिला लेगा. இந்த விசுவாசத்தோடு பிள்ளையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். वो विश्वास के कारण उसने परमेश्वर के लिए उसे बलिदान दिया. கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा. தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுக்கு யாருக்கும் தெரியாது. मनुष्य को किसी को भी नहीं जानता, कोई नहीं மனைவிக்கு जानता, தெரியாது, अपनी पत्नी भी नहीं जानती, வேலைக்காரர்களுக்கு தெரியாது, उनके कामगार को भी नहीं मालूम. எந்த பிள்ளையை பலி செலுத்த போகிறானோ அந்த பிள்ளைக்கு தெரியாது. जिस पुत्र को बलि देने जा रहा है उस पुत्र को भी नहीं पता. அவனுடைய இருதயத்தில் இந்த வேதனையை கர்த்தர் பார்த்தார். उसके मन के दुख को परमेश्वर ने देखा. அந்த வேதனைக்கு மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை கர்த்தர் பார்த்தார். उस उदासी उस दुख पर भी परमेश्वर की बातों को मान रहा था, वो उसने परमेश्वर ने देखा. பரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. पर्वत से एक बातें आई, ஆபிரகாமே, अब्राहम, என் தாசனாகிய ஆபிரகாமே, मेरे दास अब्राहम, உன் பிள்ளையாண்டான் மீது உன் கத்தியை போடாதே. अपने पुत्र के ऊपर तेरे चाकू को मत डालना. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், मैं अब जान चुका हूँ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். तू परमेश्वर का भय मानता है करके मैं जान लिया हूँ. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாமை அத்தனை வருஷம் வழி நடத்தி வந்தார். अब्राहम को उतने साल परमेश्वर ने चलाते आया. என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்தாரோ, जब परमेश्वर के बातों को 100% वो मानने के लिए तैयार हो गया, அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். तब अब्राहम को देखकर परमेश्वर ने कहा तू परमेश्वर का भय मानने वाला व्यक्ति है. அவனுடைய பிள்ளைகள் நாம் சொல்லுகிறோம், हम तो कहते हैं நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், मैं तो परमेश्वर का भय मानकर चल रहा हूँ, நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன். मैं परमेश्वर का भय मानकर चल रहा हूँ. நம்ம தான் சொல்லிக்கிடணும். हम ऐसे ही बोल लेते हैं, ஆனா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவாரா, परंतु परमेश्वर हमें देखकर कहेगा நீ क्या தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், तू परमेश्वर का भय मानने वाला व्यक्ति நீ है, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷி. तू परमेश्वर का भय मानने वाले मनुष्य है. கர்த்தர் நம்மை பார்த்து அந்த சாட்சி சொல்ல வேண்டுமானால், परमेश्वर हमें देखकर ऐसा गवाही देना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படியணும். परमेश्वर की बातों को 100% में मानना है. எவ்வளவு துன்பம் வந்தாலே, कितना भी दुख आने दो, எவ்வளவு கஷ்டம் வந்தாலே, कितना ही संकट आने दो, நம்மை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். हमें देखने वाला परमेश्वर एक है. சொன்னா वो बोल रहा है யெகோவா ஈரேன்னு கர்த்தருக்கு பெயர் வைத்தார். यहोवा हीरे कर उनका परमेश्वर का नाम தன் रखा. குமாரன் ஈசாக்குக்கு பதிலாக ईसा के बदले में கர்த்தர் அங்கே ஒரு பெரிய வெள்ளாட்டு கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். वहां पर एक बड़ा भेड़ को परमेश्वर ने तैयार करके रखा हुआ நம்முடைய था. ஆண்டவர் சோதனை அனுப்புகிறவர். परमेश्वर हमें परीक्षा तो देता है, சோதனை அனுப்புகிறவர் மட்டுமல்ல, परीक्षा को देता इतना ही नहीं, சோதனைக்கு தப்பும்படியான போக்கை உண்டாக்குகிறவர். सो उस परीक्षा से बचने के लिए हमें मार्ग भी दिखाता है. 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், 22 अध्याय को तुम अगर पढ़ोगे तो கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். अब परमेश्वर ने अब्राहम पर परीक्षा रखा. ஆபிரகாமை சோதித்தது கர்த்தர். परमेश्वर को अब्राहम के ऊपर परीक्षा रखा परमेश्वर ने. அந்த சோதனையிலிருந்து ஜெயம் பெறும்படியாய் उस परीक्षा से जीतने के लिए அங்கே ஒரு கொம்பு வெள்ளாட்டு கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தவரும் அவர்தான். वहां पर एक बड़े भेड़ को वहां पर परमेश्वर ने ही रखा था. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே. परमेश्वर हमारा यहोवा हीरे है. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே. आपका यहोवा हीरे है. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். परमेश्वर सभी चीजों को देख लेगा. கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். परमेश्वर तुम्हारे सभी चीजों को देखने वाला है. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. तुम कभी उदास ना होना. நீங்கள் தைரியமாய் சொல்ல तुम வேண்டும், युवा बांधकर बोल सकते हो நான் துன்பத்தின் நடுவிலே இருந்தாலே मैं संकट के बीच में रहूंगा तो भी கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा. கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவேன். सभी मुंह खोलकर करेंगे. எல்லாம் தமிழ்ல சொல்லுங்க. நான் துன்பத்தின் நடுவில் இருந்தாலே கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் எனக்கு யெகோவா ஈரே இருக்கிறார். இந்தியில சொல்லுங்க. मैं संकट के बीच में रहूं तो भी परमेश्वर मुझे जिलाएगा. परमेश्वर हमारे यहोवा हीरे रहेगा. கர்த்தர்
கர்த்தர் எல்லாருக்கும் ஏகோவா ஈரையா இருக்கிறார். परमेश्वर हमारे सभी के लिए यहोवा हीरे बनकर रहेगा. நான் கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. हम उदास होने से कोई बात नहीं बनेगी. நம்மள விசாரிக்க யாரும் இல்லன்னு கவலைப்படாதீங்க. हमें पूछताछ करने के लिए कोई नहीं कर तुम मत सोचना. ஆபிரகாமை 3 நாள் பிரயாணம் பண்ணி மலையில போய் உட்கார்ந்திருக்கிறார். अब्राहम 3 दिन प्रयास कर वो पर्वत पर चढ़ने लगा. எல்லாவற்றையும் பார்த்துட்டு அமைதியா தான் இருந்தாரு. सभी चीजों को देखकर वो शांत से ही था. கடைசி நிமிஷத்துல आखिरी समय पर அவன் கையை ஓங்கி பிள்ளை மேல போடும்போதுதான் போடுற நேரத்துல ஒரு சத்தம் வந்தது. उसने अपने हाथों को उठाकर अपने पुत्र के ऊपर मार देंगे पहले ही वो सब आवाज को सुना. நம்ம நினைப்போம் हम सोचते होंगे நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், हमारे जीवन में क्या ही लाभ है, நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், अगले पल पर क्या होने वाला है. மனசுல பலவிதமான எண்ணங்கள். अपने मन में ऐसे ही बहुत सारे विचार आते होंगे. தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதின் எண்ணத்துக்கு ஏற்றாற்போல நம்ம விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. अपने मन के विचार के अनुसार हमारे परमेश्वर कभी छोड़ न देता. எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்த ஞானி தான் சொன்னா, सभी चीजों को जो अनुभव किया था वो ज्ञानी ने ஒரு कहा, மனுஷனுடைய இருதயம் एक मनुष्य का हृदय அவன் வழிகளை யோசிக்கு. उस रास्ते को वो सोचता है. ஒரு மனுஷனுடைய இருதயம் வழிகளை யோசிக்கு. अपना एक मनुष्य का मन जो है वो अपने रास्तों को सोचता है. அவன் யோசிக்கிற வழிகளிலே அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். उस रास्ते को चलने के लिए परमेश्वर स्थिर करता है. அதனால தான் யாக்கோபு சொன்னார், इसलिए याकूब कहता है, இன்றைக்கு அல்லது நாளைக்கு आज हो या कल हो இன்ன பட்டணத்துக்கு போய் इस शहर पर जाकर ஒரு வருஷம் தங்கி இருந்து வியாபாரம் செய்து 1 साल वहाँ पर रहकर व्यापार कर அங்க வருமானம் பண்ணுவோம். वहाँ पे हम अपनी कमाई करेंगे. இப்படி சொல்லுகிறவர்களே நீங்க கேளுங்க. ऐसे जो बोलते हैं उन्हें सुनिए. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ऐसे उसने मन में सोचा இன்ன பட்டணத்துக்கு போகணும், ये शहर पे जाना है, அங்க போய் ஒரு வருஷம் தங்கி இருக்கணும், वहाँ पर 1 साल वहाँ पर रहना है, அங்க போய் வேலை செய்யணும், वहाँ पर जाकर काम करना है, அங்க போய் வருமானம் எடுக்கணும், वहाँ पे जाकर हमें कमाई कुछ लेना है. அப்படி நினைக்கிறாங்க. वैसा हमने सोचा. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर ने कहा, நாளை நடப்பது உனக்கு இன்னதென்பது தெரியாது. कल क्या होने वाला है ये तो तू नहीं जानता है. நாளைக்கு நடப்பது என்னது உனக்கு தெரியாது. कल क्या होने वाला वो तू तो नहीं जानता है. ஆனபடினால நீ சொல்லணும், इसलिए तू कहना है, கர்த்தருக்கு சித்தமானால் परमेश्वर की इच्छा होगा तो நானும் உயிரோடு இருந்தால் मैं भी अगर जीवित रहूंगा तो இன்னதை செய்வோம் என்று சொல்லுங்க. मैं ये चीजें को करूंगा कर कहिए. நம்முடைய இருதய வழியை யோசிக்கு. अपना मन तो बहुत ही सोचता होगा. யோசிக்கிற வழியில நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர். जो हमारे मन में सोचते हैं उस पर स्थिर करने वाला परमेश्वर है. நம்முடைய ஆண்டவர் நமக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார். हमारा ये परमेश्वर हमारे यहोवा हीरे है. தேவனுடைய பிள்ளைகள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். मैं संकट के बीच में चलूंगा तो भी परमेश्वर हमें जिलाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த பென்யமீனை இழக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தபோது इस बेंजामिन को अपने हाथ से छुड़ाए जाने का அந்த एक कारण है. பென்யமீன் தகப்பனை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரம் வரும்போது और बेन्यामीन अपने पिता से अलग होने का समय आते समय யாக்கோபு புலம்புகிறார். याकूब वो बुड़बड़ाने लगा. நீங்க ஏன் போய் யோசேப்பிடத்தை சொல்லிட்டு வந்தீங்க? யோசேப்புன்னு தெரியாது உங்களுக்கு. यूसुफ है वो यूसुफ ही करके नहीं पता, परंतु पिताजी कहने लगे तुम क्यों நீங்க बोलने ஏன் போய் लगे, அந்த அதிபதிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? तो मेरे पास एक पुत्र करके तुमने क्यों कहा, எனக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறார் என்று நீங்கள் ஏன் சொன்னீங்க? हमारे पास और एक भाई है कर तुमने क्यों कहा, இப்படி சொல்லி ஏன் எனக்கு துன்பத்தை வருவித்தீர்கள்? ऐसा बोलकर तुम मुझे क्यों संकट ले आ रहे हो. தேவனுடைய பிள்ளைகள் நம் சந்ததி சந்ததியா வாசிப்போமேயானால் हम पीढ़ी से पीढ़ी अगर पढ़ेंगे तो நம் வேதத்தில் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते समय தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரியம், परमेश्वर के पुत्रों का जो अधिक प्रेम रखते हैं वो बात, அவர்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும்போது उनसे जब ये दूर होने का समय आएगा வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்பம் வருகிறது. तभी उनके जीवन पर एक संकट आता है. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் வருகிறது. मनुष्य के जीवन पर एक दुख आता है. முதலாவது மனுஷனுடைய வாழ்க்கையில துன்பம் வர காரணம், पहले उनके जीवन पर दुख आने का क्या कारण है, நம் நேசிக்கிற காரியம் நம்ம விட்டு பிரியக்கூடிய நேரம் வரும்போது. जो हम बहुत प्रेम करते हो हमसे दूर होने के समय पर. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையிலேயே ऐसे परिस्थिति पर भी தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். तभी परमेश्वर हमें जिलाता है. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். परमेश्वर हमें जिलाता है. அதான் பக்தன் சொன்னார், परमेश्वर कहता है நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் मैं अंधेरे पर बैठे रहूंगा तो भी கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமாயிருப்பார். परमेश्वर मेरे चारों ओर मेरे लिए उजाला रहेगा. கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமாயிருப்பார். परमेश्वर मेरे चारों ओर ज्योति बना रहेगा. ஒருவேளை நீங்கள் இருக்கிற சூழ்நிலை अगर तुम जिस परिस्थिति पे रहते हो நாலு பக்கம் உங்களுக்கு இருள் சூழ்ந்ததாய் காணப்படலாம். अगर चारों तरफ तुम्हारे ओर अंधेरा रहेगा, ஆனா உள்ளத்தின் ஆழத்தில் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். अगर अपने मन के गहराई पर हमें परमेश्वर पर ये विश्वास நான் रखना है இருக்கிறது இருளின்
பள்ளத்தாக்கில் இருந்தாலே मैं जहाँ अंधियारा पर बैठे रहने पर भी, என் வாழ்க்கை நாலு பக்கமும் சுற்றிலும் இருள் நிறைந்திருந்தாலே मेरे जीवन में चारों तरफ अंधियारा रहने पर भी, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். परमेश्वर मेरे उजाला बनकर रहेगा, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். परमेश्वर मेरी ज्योति बनकर रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் परमेश्वर लोगों विश्वास से तुम ये बातों को कहोगे तो கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். परमेश्वर तुम्हें जिलाएगा, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். परमेश्वर तुम्हारी ज्योति बनकर रहेगा, கர்த்தர் உங்கள் துன்பத்தை எல்லாம் மாற்றி போடுவார். परमेश्वर तुम्हारे सभी संकटों को दूर कर देगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில துன்பம் வர காரணம் என்ன? मनुष्य के जीवन पर दुख आने का क्या कारण है? நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால் अगर पवित्र शास्त्र में पढ़ोगे, யோபுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல 2வது வசனத்தை வாசிங்க. आइए। உடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? எலிப்பாஸ் என்கிற ஒரு சிநேகிதன் வந்து एलिपज पर एक उसका दोस्त आकर யோபுடைய வாழ்க்கையில अय्यूब के जीवन पर, அந்த வாழ்க்கையில பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. उसके जीवन में बहुत ही नष्ट आया। யோபு ஒரு பெரிய செல்வந்தன். अय्यूब एक बहुत धनी था। அவனுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தபோது उसके जीवन में बहुत दुख आते समय யோபு ஒரு உத்தமன், अय्यूब एक धनी व्यक्ति था, யோபு ஒரு சன்மார்க்கன், अय्यूब एक धर्मी था, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், वो परमेश्वर को भय मानता था, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். वो बुराई की बातों से दूर होता था। ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தவன். अब्राहम जो है परमेश्वर के सामने उत्तम से चल रहा था। சோதனை சாதாரண மனுஷனுக்கு வருவதல்ல. परीक्षा साधारण से मनुष्य को नहीं आता है। கர்த்தருக்கு முன்பாக எவர்கள் உத்தமமாய் இருக்கிறார்களோ परमेश्वर के सामने से जो खराई से चलते हैं, அவருடைய உத்தமத்தை சோதிக்கும்படியாய் கர்த்தர் சோதனைகளை அனுப்புகிறார். उस खराई को जांचने के लिए परमेश्वर उन्हें परीक्षा देता है। சோதனை அனுப்புகிற கர்த்தர் परीक्षा को परमेश्वर ही बेचता है। சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். परीक्षा के साथ बचने के लिए भी उनका रास्ता निकालता है। யோபு ஒரு உத்தமன், अय्यूब एक धर्मी था, அவன் தேவனுக்கு वो பயப்படுகிறவன், परमेश्वर का भय मानता था, பொல்லாப்பை கண்டு விலகி போகிற மனுஷன். बुराई को देखकर वो दूर होता था। அவன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். उसके जीवन में बहुत बड़े அவன் आशीर्वाद, செல்வ சீமானாய் இருந்தார். वो धनी संपत्ति से रहता था। அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, उसको 7000 भेड़ थे, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 3000 ऊंट थे, 500 ஏர் மாடுகள் இருந்தது, 500 उसके गाय भेड़ थे, 500 கழுதைகள் இருந்தது, 500 भेड़ थे, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள், बहुत सारे उसके नौकरे थे, அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள், बहुत नौकरियां भी थी, அநேக வேலைக்காரிகள் இருந்தார்கள். बहुत नौकर लोग भी थे। இந்த திரளான ஆசீர்வாதத்தை பார்க்கிலே उतना बड़ा आशीर्वाद को देखने पर भी அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். उसको 7 पुत्र और 3 बेटियां थी। இவ்வளவு நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த யோபு उतना आशीर्वाद को उसने अपने जीवन पर व्यक्त कर रहा था याकूब। சாத்தானை மேல கண்ணு வைத்துக் கொண்டே இருக்கிறார். उसके ऊपर शैतान देख रहा था, சாத்தானை பார்த்து கொண்டே இருக்கிறார். शैतान उसे देख रहा था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரமே ஆசீர்வதித்து நடத்தும் போது अगर परमेश्वर हमें आशीर्वाद देकर चलते समय சாத்தானும் கண் வைத்துக் கொண்டு இருக்கிறார். शैतान भी अपने आंखों को अपने ऊपर रखता है। சாத்தான் கர்த்தரிடத்தில் உத்தரவை கேட்டு கொண்டு வந்தார். शैतान ने अपने परमेश्वर से अधिकार लेकर आया। இந்த யோபுவை விருதாவாகவாய் பின்பற்றுகிறார். मैं अय्यूब तो तुम्हारे ऊपर खराई से चल रहा है। அந்த யோபுவை சுற்றி நீ வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். उस अय्यूब को चारों ओर तूने भाड़ा बांध कर रखा हुआ है। யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீ வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். अय्यूब के पास जो भी है उसे तुमने चारों तरफ से भाड़ा बांध कर रखा हुआ உம்முடைய है। பாதுகாப்போடு உண்டாயிருக்கிறது. आपका भाड़ा उसे चारों तरफ गिरा உம்முடைய हुआ है। ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கிறது. आपका आशीर्वाद उसके ऊपर है, இதனால தான் உம்மை பின்பற்றுகிறார். इसलिए ही वो तुम्हारा पीछा कर रहा है। இதெல்லாம் அவனை விட்டு எடுத்து போடு. ये सभी चीजें तुम उनसे दूर कर दीजिए, அப்பொழுது அவன் உம்மை பின்பற்றுவானா இல்லையா என்பதை பாரு. तब तुम्हारा पीछा वो करेगा कि नहीं करके देखिए। சாத்தான் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு கொண்டு வந்தார். शैतान ने परमेश्वर से अधिकार लेकर आया। சாத்தானுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். शैतान को बोला परमेश्वर ने तू जा। அவருக்கு ஒரு நம்பிக்கை, उसको एक भरोसा था, என்ன கஷ்டம் வந்தாரு कितना भी कष्ट आने पर என் தாசனாகிய யோபு என்னை உத்தமமாய் பின்பற்றுவார். मेरा दास अय्यूब मुझे खराई से मेरा पीछा करेगा। என் தாசன் என் மேல் வைத்துக்க நம்பிக்கை விட்டு விலக மாட்டார். मेरा दास मेरे ऊपर जो भरोसा रखा है उससे वो दूर नहीं होगा। இந்த நம்பிக்கையோடு சாத்தானுக்கு சவால் விட்டார். ऐसा भरोसा रखकर शैतान को अधिकार दिया। சத்ருவானவன் யோபுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். शैतान अय्यूब के जीवन पर काम करने लगा। ஒரே நாள்ல एक ही दिन में அவனுக்கு இருந்த 4000 ஆடுகள், उसके- 7000 ஆடுகள், उसके पास जो 7000 भेड़ थे, 3000 ஒட்டகங்கள், 3000 जो ऊंट थे, 500 ஏர்மாடு, 500 गाय, 500 கழுதைகள், 500 गधे, அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியும் கல்தையர்கள் வந்து பிடித்து கொண்டு போயிட்டார்கள். उसके पास जो भी संपत्ति थे उसे उससे दूर ले गए।
7 குமாரரும் 3 குமார்த்திகளும் இருந்தார்கள். उसके 7 पुत्र और 3 बेटियां थी. அவர்கள் இருந்த வீட்டில் மீது वो जो घर पर रहते थे, ஒரு பெரிய காற்று வந்து அடித்து एक बड़ा हवा आकर வீடு நொறுங்கி கீழே விழுந்து वो घर टूटकर वैसे ही नीचे गिर गया. பிள்ளைகள் எல்லாம் மரித்து उसके போனார்கள். जो भी बच्चे थे सभी मर गए. ஒரே நாள்ல அத்தனை ஆசீர்வாதமான விட்டு எடுபட்டு போயிற்று. एक ही दिन में उसके पास जो भी आशीर्वाद था उससे दूर चले गया. அப்ப கூட யோபு கலங்கல. तभी भी अयुब वो निंदा नहीं किया. யோபு சொன்னார், अयुब ने कहा, தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், अपने पत्नी को देखकर कहा, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் परमेश्वर के हाथ से भलाई पाए हुए हम அவருடைய கரத்திலிருந்து தீமை பெற வேண்டாமா? उनके हाथों से हम क्या नष्ट को नहीं लेंगे? சாந்தமாய் பதில் கொடுக்கிறார். शांति से उसे वो उत्तर दिया. தேவனுடைய பிள்ளைகள் யோபுவின் மனைவியை குறித்து பார்க்கும்போது अयुब की पत्नी के बारे में हम देखेंगे तो நாம நினைக்கிறோம் யோபுவின் மனைவி பொல்லாதவன் நினைக்கிறோம். हमने सोचा होगा अयुब की पत्नी तो निंदा करती है. யோபு ஒரு நீதிமான். अयुब एक धर्मी था. ஆனா நீதிமானுடைய மனைவி धर्मी की पत्नी யோபுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் வந்தபோது अयुब के जीवन में इतना कष्ट आने पर भी தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாய். परमेश्वर की निंदा कर कर अपना जीवन को दे दो करके कहा. ஏன்னா அவள் சொன்ன அந்த நீங்கள் அதை வாசிப்பீர்களானால், अगर तुम उस बातों को पढ़ोगे तो, அந்த வசனங்களை உணர்ந்து வாசிப்பீர்களானால், अगर उस वचन को तुम ध्यानपूर्वक पढ़ोगे तो அவள் சொல்லி இருக்கலாம், उसने ऐसा कहा हो सकता है, தன் புருஷன் மீது வைத்த ஒரு அன்பினால சொல்லி இருக்கலாம். अपने पति के ऊपर रखा हुआ प्रेम के कारण उसने कहा ஏன்னா होगा, எல்லா ஆஸ்தி அழிந்து போயிற்று, तुम्हारे पास सभी धन तो नष्ट हो चुका, பிள்ளைகளும் போய் விட்டார்கள், अपने सभी बच्चे भी मर गए, சரீரமும் ஃபுல்ல வியாதி. उनके शरीर पूरा बीमारी से भरे हुए हैं. ஏன் இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? तुम क्यों इतना कष्ट उठा रहे हो? அந்த ஒரு வேதனையினால சொல்லி இருக்கலாம், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று. ऐसा परिस्थिति को देखकर उन्हें कहा होगा कि तुम निंदा कर कर मर जाइए. உயிரோடு இருக்கிறத விட சாவது நல்லது, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இருக்கலாம். तुम जीवित रहने से तुम मर जाओगे तो बहुत बड़ी अच्छाई आती है करके ऐसा सोचकर उन्हें कहा ஆனா होगा. தேவனுடைய பிள்ளைகள் யோபுவின் மனைவி परमेश्वर लोगों जो अयुब की पत्नी அந்த வார்த்தை சொல்லி இருந்தாலே उस बातों को बोल दिया रहेगा तो भी யோபு விட்டு ஒரு நாள் விலகி போகவில்லை. उस अयुब को छोड़कर कभी दूर नहीं गई. யோபுவினுடைய சிறையிருப்பு மாறின போது अयुब के जो भी बीमारी दूर होने के समय அவன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்த போது वो जो भी आशीर्वाद को उसने छोड़ निकल गया था उसने दोबारा पा लिया. அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்ற போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 2 गुना आशीर्वाद पाने के समय उस जगह पर ऐसा लिखा गया है. யோபுக்கு கர்த்தர் மறுபடியும் 7 குமாரரையும் 3 குமார்த்திகளையும் கொடுத்தார். अयुब को परमेश्वर ने फिर से 7 पुत्र और 3 அந்த बेटियां दी. கஷ்டகால முடிவு வரைக்கும் யோபுவின் மனைவி கூட தான் இருந்தாலே இல்லாமல் புருஷனை விட்டு வெளியே போகவில்லை. कितना ही कष्ट के दिनों पर भी उसकी पत्नी उसके साथ ही थी परंतु उसे दूर नहीं गई. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிறோம். हम अपने आप को भी इस समय पर धर्मी मानते हैं. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन किस प्रकार है? புருஷனார் சம்பாதித்துக் கொண்டு வரும் வரைக்கும் புருஷனாருக்கு மரியாதை உண்டு. पुरुष अपना कमाई जब तक लेके आता है तभी तक उसको अपने पर मर्यादा रहता है. ஆனா புருஷனுடைய வருமானம் இல்லாமல் இருக்கும் போது जब पुरुष का उसके कमाई नहीं रहेगा तभी தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நிலைமையை யோபுவின் மனைவியின் நிலைமையோடு ஒப்பிட்டு பாருங்க. अपनी परिस्थिति को अयुब के पत्नी के समान के परिस्थिति को हम देखेंगे. எந்த அளவுக்கு புருஷனுக்கு மரியாதை கொடுக்கிறோம்? हम अपने पति को कितना ही मर्यादा देते ஒரு हैं. சகோதரி சொன்னார்கள், एक स्त्री ने इस प्रकार कहा, அவர் 5 பைசா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு தர மாட்டார், वो 5 पैसा कमाई कर नहीं देता है. அதனால அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக इसलिए वो बाहर जाकर अंदर आते समय எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணி சட்டி பானையில கழுவி கமுத்தி வச்சிருவோம். वो आने के पहले ही हम सब खाकर जो भी बर्तन उसे रख देते हैं. ஏன்னா புருஷனுடைய கையில இருந்து வருமானம் இல்ல, क्योंकि अपने पति के हाथों से कमाई नहीं मिल रहा है. அதனால அவருக்கு சாப்பாடு கொடுக்க கூட மனம் இல்ல. इसलिए उन्हें भोजन देने के लिए भी मन नहीं है. இவர்களும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ये लोग भी उद्धार पाए हुए विश्वासी है. இவர்களும் அபிஷேகம் பெற்றவர்கள், ये लोग भी अभिषेक ही पाए हैं. அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி अभिषेक पाए हुए विश्वासी வாயினால சொல்றாங்க, अपने मुंह से ये कहते हैं, என் வீட்டுக்கார் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கழுவி கமுத்தி போட்டுருவோம். मेरे पति आने के पहले जो भी है उसे हम उसे खा के खत्म कर देते हैं. யோபின் மனைவி அப்படிப்பட்டவள் அல்ல. अयुब की पत्नी इस प्रकार नहीं थी. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். अपने जीवन को हम उससे तुलना कर देखेंगे. யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தது. अयुब के जीवन में उतना ही बड़ा नष्ट आ रहा था. இப்படிப்பட்ட நஷ்டத்தின் மத்தியில கூட யோபு துன்பப்படல. इतना नष्ट आने पर भी अयुब कभी भी दुख न हुआ. அவன் துக்கப்படல. वो दुख नहीं हुआ. கர்த்தருடைய கரத்தில் நன்மை பெற்றோ, परमेश्वर के हाथ से तो भलाई पाई, அவருடைய கரத்திலிருந்து தீமை பெற வேண்டாமோ? उनके हाथों से कई नष्ट को न लेना है क्या? மனைவிக்கு ஆறுதலான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். सलाह देते वक्त अपने पत्नी से बातें करने लगा. ஆனா எப்ப அவனுடைய உள்ளத்துல துன்பம் வந்து நிறைகிறது,
அடைகிறது? कब अपने जीवन पर दुख आकर जमा होता है? எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில துக்கம் வந்து அடைகிறது? जब अपने जीवन पर दुख आकर जमा रहता है। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते समय இந்த யோபு 4வது அதிகாரத்திலே अय्यूब के 4 अध्याय पर 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरे वचन में इस प्रकार कहा है, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் मैं तुमसे बातें करने के लिए आऊंगा तो நீர் ஆயாசப்படுவீரோ? तू बुरा मानेगा क्या? ஆனாலும் எங்கள் பேச்சை அடக்கிக் கொள்ள முடியாது. तब भी वो अपने बातों को न रोकता। நீர் ஆயாசப்படுவீரோ? तुम क्या बुरा मान लोगे? ஒரு சிநேகிதனுடைய வார்த்தை யோபுவை ஆயாசப்பட வைக்கிறது. अपने दोस्तों की बातों को अय्यूब एक बुरा मानने लगा। அதாவது உன்னுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது. उनके जीवन में वो वेदना को ले आ रहा था। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் அதிகமாக நேசிக்கிற காரியம் தன்னை விட்டு பிரிக்கப்படுகிற போது, अपने मनुष्य के जीवन पर जो बहुत दुखित आता है, जब भी अपने प्रेम करने वाले दूर होते समय அவருடைய வாழ்க்கையில துன்பம் வருகிறது, अपने जीवन में एक संकट आता है, அவருடைய வாழ்க்கையில துக்கம் வருகிறது. उनके जीवन में एक दुख आता है। சிநேகிதனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனை துன்பத்துக்கு உட்படுத்துகிறது. दोस्तों की बातों को पर अपने जीवन पर एक दुख लेके आती है। ஆயாசம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், अगर 5वां वचन पढ़ेंगे तो இப்பொழுதோ अभी துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் विपत्ति तुम पर आ पड़ी, ஆயாசப்படுகிறீ. तुम निराश हो। சிநேகிதன் சொல்லுகிற வார்த்தை, अपने दोस्त इस प्रकार कहता है, நாங்க உம்மிடத்துல பேச தொடங்கணும் உமக்கு ஆயாசம் வந்துட்டா? मैं तुमसे बातें करने समय तुम निराश हो रहे हो क्या? நாங்க பேசுறதுனால உமக்கு துன்பம் வந்ததுனால நீ ஆயாசப்படுகிறீரா? मैं तुमसे बातें कर रहा हूँ करके तुम दुख हो रहे हो या तुम निराश हो रहे हो क्या? ஆயாசம் என்று சொல்லும் போது சோர்ந்து போன ஒரு மனநிலைமை. निराशा बोला जाएगा तो एक उदासीपन, சோர்ந்து போகிற, उदास हो जाते हैं, துன்பம் வருகிறது. दुख आ रहा है। சொல்லுகிறார், நாங்கள் பேசும் வார்த்தையினால் मैं जो बातें कर रहा हूँ उस बातों को, துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் दुख तुम्हारे ऊपर आने के लिए आने நீர் पर ஆயாசப்படுகிறீரோ? तुम क्या निराश हो रहे हो क्या? தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, எல்லாம் நல்லா இருக்கும்போது எல்லாருடைய வார்த்தைகளும் நல்லா தான் இருக்கும். सब अच्छे से रहते समय सभी लोगों की बातें अच्छी तरह ही आएगी। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை என்று வரும்போது एक मनुष्य के जीवन पर एक संकट आने पर கூட இருக்கிற சிநேகிதனுடைய வாயின் வார்த்தைகள் கூட மாறி போகிறது. अपने साथ रहने वाले दोस्त का बातें भी बदल जाता है। அவர் சொல்லுகிறார், அவன் நண்பன் சொல்லுகிறார், சிநேகிதன் उसका दोस्त कहता है, உம்முடைய தேவ பக்தி உமக்கு உறுதியாக, तुम्हारे परमेश्वर का भक्त तुम्हारे ऊपर आने के लिए உம்முடைய வழிகள் உமக்கு உத்தமமாய் இருக்க வேண்டுமே. तुम्हारे रास्ते तुम्हारे लिए उत्तम प्रकार का होना चाहिए। பரியாசமான ஒரு வார்த்தை. निंदा करने वाली बातें, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே इतना कष्ट के बीच में भी சிநேகிதன் எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், एलिपास अपना दोस्त अय्यूब को देखकर कहता है, அவருடைய வாழ்க்கையில துன்பம் நிறைந்து போய் இருக்கிறது. उनके जीवन पे बहुत ही दुखित भरकर था। துன்பத்தினால் ஆயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் யோபு. उस संकट से वो निराश हो रहा था अय्यूब। அங்க போய் குத்துற மாதிரி பேசுறான். वहां पर चुपने के जैसा समान बात कर रहा है। உம்முடைய உத்தமத்துல உறுதியா இருக்க வேண்டியதுதானே? तुम्हारे उत्तम में तुम स्थिर रहना चाहिए था ना। உம்முடைய நம்பிக்கையில உறுதியா இருக்க तुम வேண்டியதுதானே? अपने भरोसे पे तुम स्थिर रहना चाहिए था ना। அப்படியே குத்தி குத்தி பேசுற. ऐसे चुपने के समान बातें कर நீங்க रहे थे। அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் अगर तुम ये अध्याय पूरा पढ़ोगे तो அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर बोला गया है, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? निंदा पाए बिना जो नष्ट हुआ है क्या? குற்றமில்லாமல் ஒரு மனுஷன் அழிந்தது உண்டோ? निंदा पाए हुआ कोई नष्ट हुआ है क्या? அப்படியானால் ऐसा होगा तो யோபை பார்த்து சொல்லுகிறார், अय्यूब को देखकर कहते हैं, உமக்கு இவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வருவதற்கு காரணம் உம்மிடத்தில் ஏதோ ஒரு குற்றம் இருக்கு. इतना ही नष्ट आ रहा है तो तुम्हारे अंदर कुछ तो भी दोष है। குத்தாம குத்துறான். दोष नहीं है, दोष है कर वो चुप के बता रहा है। குற்றம் இல்லாமல் ஒரு மனுஷன் மடிந்து போவானோ? दोष जिसके अंदर नहीं है वो मर जाएगा क्या? இந்த அதிகாரம் 4வது அதிகாரத்துக்கு வீட்டுல போய் வாசியுங்கள். इस 4 अध्याय को तुम घर पर जाकर पढ़ो। இப்படி எல்லாம் வேதனை உள்ள வார்த்தைகளை பேசுகிறார். ऐसा वेदना देने वाले बातों को वो कहने लगा। சிநேகிதன் பேசுகிற வார்த்தைகள், मित्र जो बोलता है वो बातें யோபுடைய வாழ்க்கையில துன்பத்தை உண்டாக்கி अय्यूब के जीवन पर एक निराशापन ले आकर அவனுடைய வாழ்க்கையை ஆயாசப்படுத்துகிறது. उसके जीवन पर उदासपन लेके आ जाता இன்னைக்கு है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை துன்பப்படுத்துகிறது உங்கள் சிநேகிதனுடைய வார்த்தைகளா இருக்கலாம். आपके जीवन पर आपका मित्र का बातें आपको दोष दिलाती होगी। உங்களை நேசித்தவர்கள் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை உங்களை துன்பப்படுத்தலாம். तुम जो अधिक प्रेम रखते हो उनकी बातें तुम्हें अगर दुख दिलाती होगी। உங்கள் வாழ்க்கையின் நிலைமைகளை நன்றாய் புரிந்து கொண்டவர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளினால் உங்களை வேதனைப்படுத்தலாம். आपके जीवन की परिस्थिति को अच्छी तरह से जानने वाले लोग अगर उनकी बातें तुम्हारे लिए दुख लेके आती होगी तो எல்லாவற்றையும் யோபு கவனமாய் கேட்கிறார். सभी चीजों को अय्यूब अच्छी तरह से सुनता है। ஆனா யோபு சொல்லுகிறார், परंतु अय्यूब कहना लगा, ஒரு நாள் வரும், एक दिन आएगा அன்னைக்கு என்ன கத்த உயர்த்துவார். उस दिन परमेश्वर मुझे ऊंचा करेगा। இன்றைக்கு பேசுகிற வாய்
आज जो तुम्हारी बोली बोल रही है, அன்றைக்கு சொல்லுவீர்கள், उस दिन तुम कहोगे நாம் ஏன் இப்படி பேசினோம்? मैंने क्यों इस प्रकार से बातें कहा। மெய்யாகவே கர்த்தர் கூட இருக்கிறார். निश्चय ही परमेश्वर तुम्हारे साथ है। நாம் ஏன் இந்த வார்த்தைகளை பேசினோம் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுவீர்கள். हमने क्यों इस प्रकार के बातें कहा कर तुम उदास होगे। அந்த 4வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது उस चौथे अध्याय में तुम पढ़ते समय அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पे लिखा गया है 28வது வசனம் வாசிங்க. சாரி 19வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. 19वां अध्याय का 28वां वचन पढ़ेंगे। காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. அங்க சொல்லுகிறார், वहाँ पे कहता है காரியத்தின் மூலம் கண்டுபிடிக்க போது, कारण को तुम जब जांच लोगे, காரியத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்படும் போது कारण को तुम जब जांच लोगे, நாம் ஏன் இப்படி பேசினோம், हमने क्यों इस प्रकार बातें किया, அல்லது நாம் ஏன் இப்படி அவனை துன்பப்படுத்தினோம் हमने क्यों उसे ऐसा दुखित दिलाया, என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாகுமே. ऐसा तुम बोलने का समय आएगा। யோபு கோபப்படல, अयुब गुस्सा नहीं हुआ, யோபு துன்பப்படுகிறார், வேதனைப்படுகிறார். अयुब तो वेदना उठा रहा था, ஆனா யோபு சொல்லுகிறார், परंतु अयुब ने कहा, நான் இப்படி எல்லாம் அவன் சொல்றான், எலிப்பாஸ் சொல்றான், சகோதர சிநேகிதன் சொல்லுகிறார், एलिफज इस प्रकार कहता है, குற்றமில்லாமல் ஒருவன் சாவானா, दोष हुआ बिना कोई मरेगा क्या, தப்பு செய்யாமல் ஒருவன் தண்டிக்கப்படுவானா, जो गलती नहीं करेगा उसके ऊपर क्या सजा आएगा, நீ ஏதோ மீறுதல் பண்ணி இருக்கிறீ, तू तो कुछ तो भी काम किया होगा, அதனால தான் இப்படி எல்லாம் அழிவு வந்திருக்கு. इसलिए ऐसे सब हो रहा है। இப்படி காரணமில்லாத வார்த்தைகளை சொல்லி யோபை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். ऐसा बिन कारण के बातों को बोलकर अयुब को उदास दिला रहे हैं। எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மௌனமாய் இருக்கிறார். सभी चीजों को सुनकर वो शांति से बैठा ஆனா था, யோபு சொல்லுகிறார், परंतु अयुब ने कहा, நான் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் வந்ததற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அறியும் போது, मेरे जीवन में ये सभी चीजें कष्ट आने का कारण तुम जब जांच लोगे, ஏன் இவனுக்கு விரோதமாய் இப்படி பேசினோம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய காலம் வரும். क्यों इसके विरुद्ध हमने इस सभी बातों को कहा करके ऐसे समय आएगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளினால் உங்களை காயப்படுத்தல, आज तुम्हारे लिए उनकी बातों की बोली से तुम्हें उन्हें दुख दिलाएंगे, சிநேகிதருடைய வாயின் வார்த்தைகள் உங்களை துன்பப்படுத்தல, मित्र की बातें तुम्हें दुखी दिलाती रहेगी, அந்த துன்பத்தினால் நீங்கள் ஆயாசப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். उस दुख के कारण तुम निराश होकर उदास होते रहोगे। சோர்ந்து போகாதீங்க, तुम निराश न होना, சோர்ந்து போகாதீங்க, निराश न होना, உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லுங்க, अपने मन की गहराई में बोलते रहिए, நான் துன்பத்தின் நடுவில் இருந்தாலே मैं संकट के बीच में रहूंगा तो भी கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், परमेश्वर मुझे जिलाएगा, நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலே मैं अंधियारे में बैठे रहूंगा तो भी கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். परमेश्वर मेरे लिए ज्योति बनकर रहेगा। இன்றைக்கு என்னை காயப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள், मुझे आज जो उदास दिलाने वाली बातें, இன்றைக்கு என்னை துன்பப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவர்கள், आज जो मुझे दुखित देने वाले बातें बोलने वाले लोग, என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார் என்கிற காரணத்தை அவர்கள் கண்டுகொள்ளும் போது, परमेश्वर मुझे क्यों ये कष्ट को दे रहा कर कारण जब भी वो जांच लेंगे, நாம் ஏன் இந்த வார்த்தைகளுக்கு விரோதமா பேசினோம் என்று அவர்கள் புலம்பக்கூடிய காலம் வரும். तब वो विलाप करेंगे कि मैं क्यों इस बातों को उसके लिए कहा। தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், परमेश्वर तुम्हारे विरुद्ध में कोई भी बातें आएगी तो परमेश्वर उसे दंड देगा। உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். तुम्हारे विरुद्ध जो भी हथियार आएंगे वो तुम्हारे सामने नाकाम रहेंगे, காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார், क्योंकि परमेश्वर तुम्हारे साथ है, கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ है। ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, परमेश्वर ने कहा वो बात है, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த ஒரு நாவை நீ குற்றப்படுத்துவாய், तुम्हारे विरुद्ध जो भी न्याय वाली बातें आएगी उसे परमेश्वर तुच्छ जानेगा। எந்த ஒரு வார்த்தை உன்னை மேற்கொள்ள முடியாது. कोई भी बातें तेरे ऊपर प्रबल न होगी। இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ये परमेश्वर के लोगों को परमेश्वर ने दिया हुआ वायदा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல, इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों நம்மை துன்பப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் हमें दुख देने वाले कोई बातें வேதத்தில் வாசிக்கிறோம். बाइबल में पढ़ते हैं। இயேசு சொன்னார், यीशु ने कहा, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், सच्चाई के निमित्त जो भी दुख उठाते हैं वो பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. परमेश्वर स्वर्ग राज्य उन्हीं का है। நீதி நிமித்தம் துன்பம், सच्चाई के ऊपर से तुम दुख। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், पौलुस इस प्रकार कहते हैं, சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன், सुसमाचार के निमित्त सभी दुखों को मैं उठाता हूँ। சுவிசேஷத்தின் நிமித்தம்
நிமித்தமாய் உண்டாகிற துன்பம். सुसमाचार के ऊपर से आने वाले दुख, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துன்பம் நீதி நிமித்தமாய் உண்டாயிருந்தாலே, धर्मी के रूप से तुम्हारे अंदर अगर दुख होता होगा तो நம்முடைய வாழ்க்கையில இருக்க துன்பம் சுவிசேஷத்தின் நிமித்தம் உண்டாயிருந்தாலே, अपने जीवन में सुसमाचार के ओर से आया हुआ दुख होगा तो भी கர்த்தருடைய துன்பத்தை பார்க்கிறார். परमेश्वर हमारे दुखों को देखता है। ஒரு நாள் வரு, एक दिन आएगा, கர்த்தர் நீதி விளம்ப பண்ணுவார். परमेश्वर धर्मी को दिखाएगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தீத்துல வாசிக்கும் போது अगर हम पवित्र शास्त्र पढ़ेंगे तो தீத்துக்கு எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். तीतुस में इस प्रकार लिखते हैं। தீத்து ஒரு ஊழியக்காரர். तीतुस एक सेवक था। அந்த தீத்து 2 தீமோத்தேயு வீட்ல போய் வாசிங்க. दूसरा तीमुथियुस आप घर जाकर पढ़ेगा। அந்த தீத்துவை பார்த்து சொல்லுகிறார், तीतुस को देखकर कहता है, நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்ட காரியத்தை तू मेरे से जो सीखा हुआ बातें को நீ ஒரு நாள் மறக்காத. तू कभी नहीं भूलना। நீ யாரிடத்தில் கற்றுக்கொண்டாய், तू किसके पास सीख लिया है, நீ என்ன கற்றுக்கொண்டாய், क्या सीखा है, இந்த நீ கற்றுக்கொண்ட வார்த்தைகளை तू जो सीख लिया है उस बातों को மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்க तो दूसरे को समझाने के लिए உண்மை உள்ள மனுஷன் எவனோ सच्चाई मनुष्य जो है அவனிடத்தில் இந்த வார்த்தைகளை நீ ஒப்புவி. उनके पास जाकर इस बातों को बताना। அவனிடத்தில் இந்த வார்த்தையை ஒப்புவி. उनके पास जाकर इस बातों को बताना। அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறார். पौलुस ने तीतुस को इस प्रकार का सलाह दिया। சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன். सुसमाचार के ऊपर मैं बंधा हुआ हूँ, பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன் बंधुआई में बंधा हुआ हूँ। சொல்லுகிறார். उसने कहा சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். सुसमाचार के ऊपर मैं बंधुआई से बंधा हुआ हूँ, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். मैं बंधा हूँ, ஆனா கர்த்தருடைய வசனம் கட்டப்படவில்லை. परंतु परमेश्वर का वचन कभी बांधा नहीं गया है। கர்த்தருடைய வசனம் கட்டப்படவில்லை. परमेश्वर का वचन कभी बांधा नहीं गया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் கட்டப்படாது. परमेश्वर के लोगों परमेश्वर का वचन कभी बांधा नहीं அந்த जाता। கர்த்தருடைய வசனம் எங்கேயாவது கிரியை செய்து கொண்டே இருக்கு. परमेश्वर का वचन कहीं ना कहीं कुछ तो भी काम அந்த करता रहेगा। வசனம் கிரியை செய்ய வேண்டுமானால் वो वचन काम करने के लिए அந்த வசனம் அனுப்பப்பட வேண்டும். उस वचन को हमें भेज दिया जाना அந்த चाहिए। வசனம் அனுப்பப்பட வேண்டும். वो वचन भेज दिया जाना चाहिए। இந்த வசனம் யார் மூலம் அனுப்பப்படு? वो वचन किसके द्वारा भेज दिया जाता है? உண்மை உள்ள மனுஷன் மூலமாய் அனுப்பப்படு. सच्चाई मनुष्य की ओर से आता है। அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். उसे ही पौलुस इस प्रकार कहता நீ है, என்னிடத்தில் கற்றுக்கொண்டது जो भी तूने मुझसे सीख लिया है, என்ன கற்றுக்கொண்டாய் என்பதையும் क्या सीख लिया है, நீ மறந்து விடாமல் तू नहीं भूलना। அந்த சத்தியத்தையும் உபதேசத்தையும் उस सच्चाई बातों को மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய உண்மை உள்ள மனுஷனிடத்தில் அது ஒப்புவி. दूसरे को बताने वाले सच्चाई लोगों के ऊपर तू उन्हें बता। உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவிக்க சொல்லுகிறார். सच्चाई लोगों के ऊपर जाकर बताने के लिए कहा। சுவிசேஷ வார்த்தை எல்லாருடைய வாயிலே கத்த வைக்க மாட்டார். सुसमाचार की बातों को सभी लोगों के मुंह पर नहीं रखता है। முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு சுவிசேஷ வார்த்தை மரியாளுடைய வாயில வைத்தார். सबसे पहला पुनरुत्थान हुआ, परमेश्वर अपना सुसमाचार को मरियम के मुंह पर रखा। ஏன் மரியாளுடைய வாயில வைத்தார்? क्यों मरियम के मुंह पर रखा? மரியாளுடைய ஆத்துமாவுல பெரிய வேதனை. मरियम की आत्मा मन में बहुत ही वेदना அவளால थी, தூங்க முடியல. वो नहीं सो पा रही थी। இயேசுவை அடக்கம் பண்ணி விட்டார்கள். यीशु को उसने दफना दिया गया था। இயேசுவை பார்க்கணும். यीशु को देखना है, இயேசுவை பார்க்கணும். यीशु को देखना है। சீசர்கள் எல்லாம் பயந்து ஓடி போய் ஒளித்துக் கொண்டார்கள். चेले सब डर कर वहां से भाग गए थे। ஆனால் மரியாள் அதிகாலமே இருட்டோட எழும்பி और तभी वो मरियम उसे अंधेरे पर उठकर இயேசுவை பார்க்கும்படியாய் இயேசு வைக்கப்பட்ட கல்லறை இடத்துல போய் நிற்கிறாள். यीशु को देखने के लिए यीशु को दफनाया उस जगह पर गई। அவள் இருதயத்தில் இந்த வேதனை கர்த்தர் பார்த்தார். उसके मन की वेदना को परमेश्वर ने देखा। இருதயத்தில் இந்த துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். उसके मन के दुख को परमेश्वर ने देखा। அவளுக்குள்ள இருந்த ஒரே வாஞ்சை, उसके अंदर एक ही इच्छा था, என் இயேசுவை நான் காண வேண்டும். मेरे यीशु को देखना है, என் இயேசுவை நான் காண வேண்டும். मेरे यीशु को देखना है। அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். वहाँ पे एक व्यक्ति था, அங்க போய் கேட்கிறார், वहाँ पे जाके पूछने लगे, ஐயா என் ஆண்டவரை நீர் எடுத்ததுண்டானாய்? अगर मेरे यीशु को तुमने देखा होगा तो। இயேசு உயிர் தெழுந்துட்டார். पर यीशु तो पुनरुत्थान हो गया। கல்லறைக்குள்ள சரீரம் இல்ல. वहाँ पे दफनाया, वहाँ पर तो उसका शरीर नहीं था। அவரை பார்க்க போனாங்க, இயேசு இல்ல. वहाँ पर देखने के लिए गया, परंतु यहाँ पे यीशु नहीं था। அதனால் தோட்டக்காரனை எடுத்து வேற எங்கேயோ வைத்து விட்டார் என்று நினைத்து इसलिए वाटिका में जो रहता है वो दूसरी जगह उठाकर रख दिया करके ஐயோ सोचकर, நீர் என் ஆண்டவனை எடுத்ததுண்டானால் अगर तुम मेरे भगवान को उठा लिया होगे तो அது வைத்தத இடத்தை எனக்கு சொல்லு. तुम जहाँ पर रखे उस स्थान को मुझे बताइए। இருதயத்தில் இந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். उसके मन की विचार को परमेश्वर देखने लगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். परमेश्वर तुम्हारे मन की बातों को जानता था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ஒரு மனுஷனுடைய ஆவி தன் சரீரத்தை விட்டு பிரியும் போது एक मनुष्य का आत्मा उसके शरीर से दूर होते समय
ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் போது आत्मा उसके शरीर से दूर होते समय அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. वो आत्मा जिसने उन्हें दिया उनके हाथों पर जाता है. இயேசு உயிர்த்தெழுந்தா. यीशु फिर से पुनरुत्थान हुआ. உயிர்த்தெழுந்த இயேசுடைய ஆவி பரமேறி போவதற்கு முன்பதாக पुनरुत्थान होने के बाद आत्मा उनके पवित्र आत्मा के पास जाने के पहले மரியாளுடைய துக்கத்தை கர்த்தரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. मरियम के दुख को परमेश्वर से देखे बिना न रह पाए. அவருடைய இருதயத்தின் வேதனை அவரால் சகிக்க முடியவில்லை. उसके मन के दुख को वो सहन नहीं कर पाए. உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். पुनरुत्थान यीशु उनके सामने उत्पन्न हुए. இயேசுவை பார்த்தபோது மரியாள் ஓடி போய் அவரை கட்டிக்கொள்ள பிரயாசப்பட்டாள். यीशु को देखते ही उसे दौड़कर जाकर गले लगाने का प्रयास किया. இயேசு சொன்னார், यीशु ने कहा, என்ன தொடாத, मुझे छूना नहीं, என்ன தொடாத, मुझे छूना नहीं. நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. मैं अपने पिता के पास अभी तक नहीं गया हूँ. ஆனா நான் உயிரோடு எழுந்துட்டேன். मैं तो फिर से जी उठा हूँ. இந்த செய்தியை ये सुसमाचार நீ को போய் என் சீசர்களுக்கு அறிவி. मेरे चेलों को जाकर कहने लगा. இந்த செய்தி நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்கிற செய்தி என் சீசருக்கு போய் சொல்லு. ये सुसमाचार में जीवित होगा करके सुसमाचार तुम मेरे चेले के पास जाकर कहना. எல்லார் வாயிலே கத்த சுவிசேஷ வார்த்தை வைக்க மாட்டார். सभी लोगों के मुंह पर सुसमाचार के वाक्य को ஆண்டவர் परमेश्वर नहीं மீது रखता. அன்புள்ளவர்கள், जो परमेश्वर के ऊपर प्रेम रखते हैं, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஏக்கம் உள்ளவர்கள், परमेश्वर को देखने वाले जो इच्छा रखते हैं. இந்த ஏக்கம் வாஞ்சை பவுலுக்குள்ள இருந்தது. ये इच्छा सभी पौलुस के अंदर भी था. அதனால தான் பவுல் சொன்னார், ये प्रेरित इस प्रकार का है. நான் கண்ட பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இல்லை. मैंने जो दर्शन देखा उसके आज्ञा पालन करूंगा. பெரிய பணக்காரன், बहुत ही बड़ा धनी था, ஆனா கர்த்தனுக்கு தரிசனம் கொடுத்தார். परंतु परमेश्वर ने उन्हें दर्शन दिया. கர்த்தர் தரிசனம் கொடுத்த போது परमेश्वर ने जब भी दर्शन दिया, அவன் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடாமல் वो शरीर और लहू से अपने युद्ध नहीं लड़ते हुए, சொல்லுற கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்த போது परमेश्वर ने मुझे दर्शन देते समय கர்த்தர் தந்த பரம தரிசனத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன். परमेश्वर ने जो स्वर्गीय दर्शन दिया था उसको मैं ऐसे आज्ञा पालन किया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். सुसमाचार के समय हम बंदियों में बंधे रहना है. கர்த்தருடைய வேத வசனமோ கட்டப்படவில்லை. परमेश्वर का वचन कभी बांधा नहीं गया. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். धर्मी के ऊपर जो दुखी होते हैं वो भाग्य लोग हैं. சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். सुसमाचार के ऊपर जो दुखित होते हैं वो भाग्य लोग हैं. அந்த சுவிசேஷ வார்த்தையை மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மை உள்ள மனுஷனிடத்திலே அந்த வார்த்தையை ஒப்புவி என்று சொன்னார். उस सुसमाचार को जो सच्चाई व्यक्ति है उनके ऊपर जाकर बताना कर कहा. அந்த வார்த்தையை ஒப்புவித்தவர்கள், उस बातों को बोलने वाले लोग, கர்த்தருடைய வார்த்தையை சபையில பிரசங்கிக்கும் போது उस परमेश्वर के बातों को कलीसिया पर बोलने वाले लोग, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை பார்க்கும் போது उस बातों को आज्ञा पालन जो नहीं करते उन्हें देखते समय எவ்வளவு துன்பத்தையும் துக்கத்தையும் வசனத்தை பேசுறவருடைய இருதயத்தில் உண்டாக்குகிறது என்பதை கர்த்தர் அறிகிறார். जो वचन बताते हैं उनको वो आज्ञा पालन नहीं करते उन्हें देखते समय उनके मन में कितना ही दुखित होते हैं परमेश्वर देखता है. தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தின்படி உருவாக்குவதற்காக கர்த்தர் சபை ஊழியர்களை வைத்திருக்கிறார். परमेश्वर के वचनों के द्वारा तुम्हें बढ़ाने के लिए परमेश्वर ने सेवकाइयों को रखा है. எவ்வளவுதான் போதித்தாலும் कितना ही उन्हें समझाने पर भी ஒரு நாள் போதனை அடையாதவர்களைப் போல இருப்பீர்களானால் कभी भी उस बातों को तुम आज्ञा पालन नहीं करोगे तो அது நிமித்தமாய் உண்டாகிற துன்பம் उसके द्वारा आने वाले दुख அது தேவனுடைய ஊழியருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. वो परमेश्वर के हृदय को दुख देता है. உங்களுக்கு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாயிருக்கா? अगर तुम्हारे अंदर सच्चाई से मन फिराट हुआ है, உண்மையான மனம் திரும்புதல் உண்டாயிருக்குமேயானால் अगर सच्चाई से मन फिराट तुम्हारे अंदर हुआ होगा அதே तो பவுல் சொல்லுகிறார், वही पौलुस इस प्रकार कहता है, எங்களுக்கு சந்தோஷம் ஏது, हमें खुशी किस बात में है, எங்களுக்கு மகிழ்ச்சி ஏது, हमें आनंद किस बात में है. என் ஜனங்கள் मेरे लोग சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்படும் போது सत्य के मार्ग में चल रहे हैं ये मैं जान लूंगा तभी நீங்களே எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமா तुम இருக்கிறீர்கள். ही लोग मेरे लिए खुशी और आनंदित हो. நீங்களே எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமா तुम लोग இருக்கிறீர்கள். ही मेरे लिए खुश और आनंदित हो. சத்தியத்திலே ஜனங்கள் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது பவுல் சந்தோஷப்படுகிறார். सच्ची मार्ग पर तुम चल रहे कर तुम जब ये पौलुस ने जान लिया तभी वो आनंदित हुआ. அள்ளி கொடுக்கிறதுனால ஊழியருடைய இருதயம் சந்தோஷப்படாது. भर का देने से सेवकाई लोगों का मन खुश नहीं होगा. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சபையில வைக்கிறார். ऐसे लोगों को भी परमेश्वर अपने कलीसिया पर रखता है. ஒரு ஊழியக்காரர் சொன்னா, एक सेवका इस प्रकार कहा, தேவனுடைய பிள்ளைகள் நான் ஊழியத்துக்கு வந்து 6 மணி நேரத்துல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்.
मैं सेवकाई में आने के प्रारंभ के दिनों में मैं कई बार ये बातों को कही हुई हूँ। ஒரு ஊழியக்காரர் ஆராதனை நடத்த வந்திருந்தார். एक सेवक आराधना चलाने के लिए यहाँ पर आए थे। ஆனா அவருக்கு 10 ரூபாய் காணிக்க கொடுக்க நான் பிரயாசப்பட்டேன். उनको मैंने 10 रुपया दान देने के लिए मैंने बहुत प्रयास ஆனா उठाया, 10 ரூபாய் என் கையில இல்ல. परंतु वो 10 रुपया मेरे पास नहीं था। ஒரு வருஷம் கழித்து திரும்ப வந்தார். एक साल होने के बाद फिर से वो सेवक आए। அந்த வருஷம் 20 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். वो साल मैंने 20 रुपया देने के लिए मैंने प्रयास उठाया। அந்த 20 ரூபாய் கொடுப்பதற்கு என் கையில காசு இல்ல. वो 20 रुपया देने के लिए भी मेरे पास हाथ में पैसा नहीं அந்த था। ஊழியக்காரரை ஜெப வீட்ல உட்கார வைத்து விட்டு उस सेवक को अपने कलीसिया पर बिठाकर அவர்கள் நீ இருங்க ரூம்ல இருங்க நான் இப்ப வர்றேன்னு சொல்லிட்டு வெளிய போனேன். उन सेवक को कहा तुम इस रूम में बैठी है, मैं अभी आते हो कर मैं गई। 2-3 இடத்துல 20 ரூபாய் கேட்டாரு, 20 ரூபாய் எனக்கு கிடைக்கல. मैं 2-3 जन के पास जाकर पूछी कि 20 रुपया मुझे दो, परंतु मुझे मिला नहीं। நான் அப்பொழுது அழுதேன் தேவ சமூகத்துல. तब मैंने परमेश्वर के सम्मुख पर बैठे रोई। கர்த்தர் என்னோடு பேசினார். परमेश्वर ने मुझसे कहा சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர், भोजन खाए हुए लोग 5000 लोग, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர். स्त्री और बच्चों को छोड़कर 5000 पुरुष उन लोगों ने खाया। இந்த வசனம் அப்படியே கர்த்தர் என்னோடு பேசினார். ये वचन ऐसे परमेश्वर ने मुझसे बातें किया। ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர். स्त्री और बच्चों को छोड़कर पुरुष लोगों ने 5000 लोगों ने खाया। இந்த வார்த்தை என்னோடு பேசினது மட்டுமல்ல, ऐसे बातों को बोला ही नहीं, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வசனம், परमेश्वर ने मुझे जोड़कर इस बातों को कहा உன் வெள்ளாட்டு கடா உன் வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும், तेरा भेड़ के दूध तेरे भोजन के लिए, உன் வெள்ளாடு உனக்கு வஸ்திரம் தரிக்கிறதுக்குள்ள கிரயத்தையும், तेरे भेड़ तेरे वस्त्र देने के लिए, உன் வெள்ளாட்டு கடா உன் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை உனக்கு தரு. तेरा भेड़ तेरे को कमाई के वास्ते को भी दिखाएगा। ஆட்டுக்குட்டி உனக்கு ஆகாரத்தை தரு. भेड़ तुझे भोजन देगा, ஆடு உனக்கு வஸ்திரம் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. भेड़ तुझे वस्त्र बनाने के लिए देगा, ஆட்டு கடா உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. भेड़ के सभी तेरे कमाई के काम बनेंगे। வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசினார். ये बातों को परमेश्वर ने हमसे बातें किया। அந்த வார்த்தையின்படியே கர்த்தரை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். उस बातों को रखकर परमेश्वर मुझे आशीर्वाद करते हुए चलाते आ रहा ஆனா है। எனக்கு அதனுடைய விளக்கம் புரியவில்லை. तभी मुझे उस बातों के मुझे नहीं समझ में आ रहा था। கர்த்தருக்கு மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்து வருகிறார். परमेश्वर मुझे बचा के रखने के द्वारा आशीर्वाद करके लेके आ रहा है। ஆனால் இந்த வசனத்துடைய அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. कभी भी परमेश्वर का अर्थ, परमेश्वर की बातों के वचन का अर्थ मुझे नहीं जाना। கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருந்தேன். कुछ दिन पहले मैं एक सेवक से बातें कर रही थी। அவர் 40 வருஷத்துக்கு முன்பாக அவர் ஊழியத்துக்கு வந்தபோது, वो 40 वर्ष के पहले जब वो सेवकाई में आए थे, அவரை ஊழியத்திலே உருவாக்கி வழிநடத்தி வந்த போதகர் उनको जब भी सेवकाई में चलाने वाला जो सेवक இந்த வசனத்தை கொண்டு அவரோடு கூட இடைப்பட்டு பேசி இருக்கிறார். ये वचन के द्वारा उनसे बातें कर रहे थे। ஊழியத்துல பயங்கர கஷ்டம், उनके सेवकाई में बहुत ही कष्ट आ रहा था। காசு பணம் காசு பணத்தினால் வறுமையினால் உண்டாகிற கஷ்டம் கஷ்டம் அல்ல. उन पैसे से जो उनको नष्ट आता वो कष्ट नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் அது ஊழியக்காரர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்காது. वो सेवकाई लोगों के लिए कोई कष्ट नहीं दिलाता है। நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள वो வேண்டும். अच्छी तरह से जांच लेना है। ஒருலத்துல இருந்து கோரேகா வரைக்கும் நடப்பேன். ओरलम से लेकर कोहरा तक मैं चल के जाती थी। ஒருலத்துல இருந்து காந்திவெளி வரைக்கும் நடப்பேன். ओरलम से गांधीवली तक मैं चल के जाती थी। ஓடுற பஸ்ல ஏறுவேன். चलते बस पर मैं चढ़ती थी। ஒரு நாள் எனக்கு கஷ்டத்தை தரல. एक दिन भी मुझे कष्ट नहीं दिया। பப்ளிக் டாய்லெட்ல வாலி வச்சு லைன்ல நின்னு போயிட்டு வருவேன். पब्लिक टॉयलेट पे भी मैं अपने नाक बंद कर ठहर के जाती थी। அது எனக்கு துன்பத்தை தரல. तब वो मुझे कष्ट नहीं दिया। அது எனக்கு துக்கத்தை தரல. वो मुझे कभी दुख नहीं दिया। வெறும் சாப்பாடை பொங்கி வச்சிட்டு एक भोजन को सिर्फ पकाकर 50 பைசாவுக்கு நார்த்தங்க ஊறுகாய் வாங்கிட்டு வந்து 50 पैसे का मैं अचार ले आकर 3 பேர் அந்த நார்த்தங்க ஊறுகாயை தொட்டு கஞ்சி குடிப்போம். 3 बारों भी उस अचार को लेकर ही हम खाते थे। அந்த சோறு பானை திறந்து பார்த்தா अगर मैं जो भोजन बने उस बर्तन को खोलकर देखा तो பெருச்சாளி சோத்தை கிண்டி எடுத்து மேல புழுக்க போட்டு வச்சிருக்கோம். चूहे उसके ऊपर वहां पर घूम पर वहां पर खड़े रहते थे। மேல இருக்கிற எலி புழுக்கை எல்லாம் பெரக்கி போட்டுட்டு அதற்கு கஞ்சி குடிச்சோம். उस चूहे के गंदेपन को सभी हटाकर हम उसे गंजी को पिए। அது ஒரு நாள் துக்கத்தை தரல. वो कभी भी हमें दुख नहीं दिया। ஒரு நாள் வேதனை தரல. वो कभी हमें दुख नहीं दिया। காஞ்சூர்மார்க் ஸ்டேஷன்ல இறங்கி कांजूरमार्ग स्टेशन में उतरकर ஐஐடி மலை உச்சி வரைக்கும் நடப்போம். IIT के पर्वत के ऊपर तक हम लोग चढ़ते थे। சரியான சாப்பாடு கிடையாது. अच्छी तरह से भोजन नहीं खाते थे। வெயில்ல போயிட்டு வெளியில வருவோம். उस धूप में हम चढ़कर जाकर आते थे। அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது எங்களுக்கு துக்கத்தை ஒரு நாள் தரல. उतना हम लोगों ने कष्ट उठाया परंतु वो हमारे लिए दुखित नहीं था। அவ்வளவுக்கு மத்தியில
மத்தியில் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிடு. ये सभी चीजों के बीच में परमेश्वर के लिए आनंदित से हम सेवकाई कर रहे थे, ஆனால் परंतु இந்த வசனத்தின்படி वचन के अनुसार அந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுத்திருக்கிற वो सेवकाई ने इस प्रकार बताया, ஓ வெள்ளாட்டு கடை உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும்பா. तेरा भेड़ जो है वो तेरे लिए कमाई देगा, உன் வெள்ளாட்டு குட்டி உனக்கு ஆகாரத்துக்கு பிழைப்பா போதுமான பால் கொடுக்கும். तेरे भेड़ के बच्चे तेरे लिए भोजन होंगे, வஸ்திரம் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும். तेरे वस्त्र लेने के लिए वो देंगे। அதே போல சில விசுவாசிகள் இருப்பாங்க, उसी प्रकार कुछ विश्वासी भी உனக்கு रहेंगे, ஆகாரத்துக்கு குறைவு இருக்காது, तुझे तेरे भोजन के लिए कभी कमी ना होगी, உனக்கு ஆகாரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை வாங்கி கொடுப்பாங்க, तेरे को जो भोजन चाहिए उस भोजन को वो लेकर देंगे, உனக்கு வஸ்திரத்துக்கு குறைவு இருக்காது, तो वस्त्र के लिए कभी कमी ना होगी, வஸ்திரத்துக்கு மேல வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்க. तेरे कपड़ों के लिए वस्त्र के ऊपर वस्त्र लेके देंगे। உனக்கு ஊழியத்துல என்ன தேவையோ तेरे सेवकाई के लिए क्या जरूरत है, அந்த தேவைக்கெல்லாம் பணம் தந்து உதவுவாங்க. वो जरूरत को वो लोग तेरे हाथ बढ़ाएंगे। 3 நாள் விசேஷ கூட்டமா, ये विशेष का मंडली है क्या, அதுக்கு ஸ்பெஷல் காணிக்கை. उसके लिए स्पेशल दान, கன்வென்ஷன் கூட்டமா, कन्वेंशन का कहा गया, அதுக்கு உற்சாகமான காணிக்கை. उसके लिए उत्साह पूर्वक दान, இதெல்லாம் தருவாங்க. ये सभी चीजें देंगे, ஆனா ஒண்ணு, परंतु एक அவங்க சத்தியத்துக்கு ஒரு நாள் கீழ்ப்படிய மாட்டாங்க. वो सच्चाई का कभी भी पालन नहीं करेंगे। இப்படிப்பட்ட விசுவாசிகள் இப்படிப்பட்ட வெள்ளாடுகளை கர்த்தர் சபையில வைத்திருக்கிற. ऐसे प्रकार के विश्वासी और ऐसे प्रकार के भेड़ को परमेश्वर ने कलीसिया पे रखा है, அதனால உன் கோடாரியை சோலையின் மீது ஓங்கி வெட்டாதிருப்பாயாக. इसलिए कुल्हाड़ी को तुम उठाकर न मारना। அப்படிப்பட்ட ஆடு தேவைதான். ऐसा ऐसा भेड़ चाहिए, ஆண்டவர் பேசுன. परमेश्वर ने बातें किया, அப்படிப்பட்ட ஆடுகள் தேவை. ऐसे प्रकार के भेड़ चाहिए, அவங்க அப்படிப்பட்ட வெள்ளாடுகள் சபையில இருக்கத்தான் செய்யும். इस प्रकार के भेड़ इस कलीसिया पर रहेगा ही, அத பார்த்து நீ துன்பப்பட்டு इसे देखकर तो दुख न होना, உன் கோடாலியை சோலையின் மீது ஓங்கி வெட்டாதிருப்பாயாக. तो कुल्हाड़ी को उठाकर उनके ऊपर न मारना। அப்பதான் புரிந்தது, तभी मुझे समझ में आया, இப்படியும் இருப்பார்கள். इस प्रकार लोग भी रहेंगे। தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷகத்தின் நிமித்தம் பாதகனைப் போல கட்டப்பட்டிருக்கிறேன். सुसमाचार के लिए बंधुआई में बंधे हुए लोग, ஒரு ஊழியக்காரருக்கு உண்மையான துன்பத்தையும் துக்கத்தையும் தருவது एक सेवकाई को एक सच्चाई से दुख देने वाली बात, விசுவாசிகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஜீவிப்பது. विश्वासी लोग सच्चाई के मार्ग पर नहीं पालन करते हैं, वो அது बातें। ஆத்துமாதாயம் பண்ணுகிற ஊழியர்களுக்கு தெரியும். जो आत्मा में रहने वाले सेवकाई लोगों को वो जानते हैं। விதைக்கிறோம், हम तो बोते हैं, அறுவடை இல்ல. परंतु कटने के लिए कुछ नहीं, எவ்வளவு வேதனை. कितना ही दुख होगा। நாம் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் मैं अगर बड़ों की इस बातों को मानूंगी तो நமக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். मेरे भी बातों को कोई मानेंगे। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசிகளுக்கு வேதனை, विश्वासियों का दुख, விரும்புகிற பிரியப்படுகிற காரியம் நம்மை விட்டு பிரிக்கப்படும் போது, जो उनसे प्रेम करते हैं उनसे वो दूर होगा तब, சிநேகிதர் மூலமாய் வருகிற வார்த்தை நம்மை காயப்படுத்தும் போது, मित्रों द्वारा आने वाली बातों पर उनको दुख, நீதி நிமித்தம், धर्मी के रूप में, சுவிசேஷத்தின் நிமித்தம் सुसमाचार के रूप में, எல்லாம் துன்பம் உண்டாகிறது. सभी रूप से हमें दुख आता है। துன்பம் எல்லாம் அவசியம். दुख आना अवश्य है, துன்பம் எல்லாம் அவசியம். दुख आना अवश्य है। அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस इस प्रकार कहते हैं, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவருக்கும் துன்பம் வரும். परमेश्वर के भक्ति में चलने वाले सभी लोगों को दुख आएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவ பக்தியா நடக்கணும்னு நினைச்சிட்டாலே துன்பம் வரதான் செய்யும். परमेश्वर की भक्ति में चलना है करके सोचेंगे तो ये दुख आएगा ही। தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற எல்லாருக்கும் துன்பம் வரும். परमेश्वर की भक्ति में चलने वाले सभी लोगों के अंदर दुख आएगा ही। ஆனா நம்முடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? हमारे बुलावट किस प्रकार है? துன்பம் வேண்டாம்னு நினைக்கிறோமா? हम दुख नहीं चाहिए करके सोच रहे हैं மோசே क्या? குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, मूसा में इस प्रकार लिखा गया है, மோசே தான் விசுவாசத்தில் பெரியவனான போது मूसा अपने विश्वास में बढ़ा जब भी அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட்டுவிட்டு सभी पापों को वो छोड़कर தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பப்படுவதை தெரிந்து கொண்டார். परमेश्वर के लोगों के साथ दुख उठाने वाले रास्ते को चुन लिया, அனித்தியமான பாவ சந்தோஷம், जो अनंत में दुख, தேவனுடைய பிள்ளைகள் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டுவிட்டு जो अनंत दुख को छोड़कर தேவனுக்காக பாடு அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளோடு நீங்கள் துன்பத்தை சகிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுங்கள். परमेश्वर के बातों पर हमें चलने के लिए हमें अपने आप को सौंपना है, தெரிந்து கொள்ளுங்கள். अपने आप को साझे लेना கர்த்தர் है। மோசே ஆசீர்வதித்தார். परमेश्वर ने मूसा को आशीर्वाद दिलाया, கொன்னவாய் बोली திக்குனாவு, तोतलापन, அவனே சொல்றான், वो बोलने लगा ஆண்டவரே என்னால் ஒண்ணும் முடியாது, मेरे से कुछ नहीं होगा, என்னால பேச கூட தெரியாது, मैं जिससे बातें करने भी नहीं होता நான் है, கொன்னனா உடையவன், मैं तो तोतला हूँ, திக்குவாயே உள்ளவன், मैं तो तोतला हूँ, வேற யாரையாவது அனுப்பு ஆண்டவரே. मैं दूसरे और किसी को भेज दीजिए। அப்படி சொன்ன மோசேயை वैसा बोला हुआ मूसा அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டுவிட்டு अनित्य पाप के आनंद को छोड़कर தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பப்படுவதை தெரிந்து கொண்டபடினாலே परमेश्वर के लोगों के साथ दुख उठाने वाले रास्ते को चुन लिया, 6 इसलिए லட்சத்துக்கு
மக்களை வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய பெரிய மேய்ப்பனாய் கர்த்தர் உயர்த்தினார். 6 लाख के ऊपर लोगों को चलाने के लिए वो एक चरवा बनकर आया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அவ்வளவு கிருபை. उतना ही एक अनुग्रह। 4 பிள்ளைய பத்தி மேய்க்க முடியல, 4 बच्चों को हम उन्हें पाल नहीं पा रहे हैं, 2 பிள்ளைய பத்தி மேய்க்க முடியல, 2 बच्चों को हम पाल नहीं पा रहे हैं, 6 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை 6 लाख के ऊपर मिस्र लोगों को ஒரு நாள் 2 நாள் அல்ல, एक दिन 2 दिन नहीं 40 வருஷம் 40 साल வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வந்தார். जंगल में उन्हें रास्ते चलाकर लेके आ எவ்வளவு रहा था। கிருபை, कितना ही बड़ा अनुग्रह, எவ்வளவு அபிஷேகம், कितना ही बड़ा अभिषेक। கர்த்தரும் கூட இருந்தார். परमेश्वर उसके साथ था। காரணம் என்ன? कारण क्या था? தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பப்படுவதை தெரிந்து கொண்டார். परमेश्वर के लोगों के साथ दुख उठाने के लिए उसने मार्ग துன்பம் चुना। வேண்டாம்னு சொல்லாதீங்க, दुख नहीं चाहिए कर मत कहना, துன்பம் வேண்டாம்னு சொல்லாதீங்க, दुख नहीं चाहिए कर नहीं துன்பம் कहना, உங்களை உருவாக்கு. दुख तुम्हें ही बढ़ाएगा। நாம் अनेक பாடுகளின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். कितना अनेक दुखों से ही परमेश्वर के राज्य को हमें स्वतंत्र சோர்ந்து पाना है। போனார்கள் சீசர்கள். उदास हो गए थे चेले लोग। பவுல் வந்தார், पौलुस आया, சீசருடைய மனதை திடப்படுத்தினார். चेलों के मन को स्थिर कराया। என்ன சொல்லி திடப்படுத்தினார்? क्या बोलकर स्थिर किया? நாம் अनेक உபத்திரவத்தின் வழியாய் हम अनेक दुख के रास्ते पर தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் परमेश्वर के राज्य को स्वतंत्र होना है। என்று சொல்லி பவுல் சீசர்களின் மனதை திடப்படுத்தினார். ऐसा बोलकर पौलुस ने चेलों के मन को हाल இன்னைக்கு स्थिर கர்த்தர் किया। உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आज तुम्हें देखकर कहता திடன் है கொள்ளுங்கள், अब स्थिर हो जाओ, திடன் கொள்ளுங்கள். स्थिर हो जाओ। உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, संसार में तुम्हें दुख होगा, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, संसार में तुम्हारे लिए संकट होगी, உலகத்தில் உங்களுக்கு துக்கம் உண்டு. इस संसार में तुम्हें दुखित बातें திடன் होगी, கொள்ளுங்கள். तुम स्थिर रहिए। நான் உலகத்தை ஜெயித்தேன், मैं संसार को जीता हूँ, உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். संसार को जीता हुआ मैं तुम्हारे साथ हूँ, உங்களை ஜெயம் பெற வைப்பேன், तुम्हें जीत दिलाऊंगा, உங்கள் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். तुम्हारे जीवन को मैं ऊंचा उठाऊंगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करे। எல்லாரும் முழங்கால் படிடுவேன், तुम सभी घुटने में आ जाएंगे, எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सभी घुटने में आ जाएंगे। நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். परमेश्वर हमें देखने वाला है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தாம் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். परमेश्वर ने हमें दिया हुआ वाचा वचन। நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலே मैं संकट के बीच में रहूंगा तो भी கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा। நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலே मैं संकट के बीच में चलूंगा तो भी கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा। கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கு. और परमेश्वर का दाहिना हाथ मुझे उद्धार करेगा। கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கு. परमेश्वर का दाहिना हाथ मुझे उद्धार करेगा। தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதீருங்க. तुम उदास हुआ न मत ना। கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈரையாய் கிரியை செய்வார். परमेश्वर यहोवा हीरे बनकर तुम्हारे लिए काम करेगा। நீங்கள் செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருக்கும் போது अगर तुम नहीं करने जो चाहते नहीं जा पाएंगे, கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈரையாய் இறங்கி வருவார். परमेश्वर यहोवा हीरे बनकर तुम्हारे ऊपर आएगा। தேவனுடைய பிள்ளை மற்றவருடைய வாயின் வார்த்தைகளினால் காயப்பட்டு இருக்கும் போது दूसरे की बातों के बोली पर तुम अगर कष्ट उठाते होगे, மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளால் நீங்கள் ஆயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது मनुष्य की बातों को सुनकर तुम निराश होते रहोगे, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை காண்கிறார். तो परमेश्वर तुम्हें देखता है। கர்த்தர் உன்னை காண்கிறார். परमेश्वर तुम्हें देखता है। உன் வேதனை கர்த்தர் பார்க்கிறார். तुम्हारे उदासपन को परमेश्वर देखता உன் है। கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். तेरे रोनेपन को परमेश्वर देखता है। எவர்களெல்லாம் உன்னை நோகடித்து பேசினார்களோ जो लोग तुझे निंदा करके बातें कर रहे थे, அவர்களெல்லாம் ஒரு நாள் வரும் वो एक दिन आएगा, அன்றைக்கு சொல்லுவார்கள், उस दिन कहेंगे ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அவனை காயப்படுத்தினாய்? क्यों मैंने इस बातों को बोलकर उससे निंदा दिलाया, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாய் ये क्यों मैंने इस प्रकार की बातों को बोला। என்று அவர்கள் சொல்லக்கூடிய காலம் வரும். ऐसा कर बोलने वाला समय आएगा, காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर तुम्हारे साथ है। கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ है। தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதீருங்க. कभी तुम उदास ना होना, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆயாசப்படாதீருங்க. कभी तुम निराश ना होना। கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். परमेश्वर तुम्हें जिलाएगा। கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். परमेश्वर तुम्हें जिलाएगा। கர்த்தருடைய வலது கரம் உங்களை ரட்சிக்கும். परमेश्वर का दाहिना हाथ तुम्हें उद्धार दिलाएगा। கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். परमेश्वर तुम्हें ऊंचा कराएगा। கடல் மீது நடந்து சென்றான் பேதுரு. और समुद्र के ऊपर चल के गया पतरस। இயேசுவையே நோக்கி பார்க்கும் போது यीशु की ओर देखते समय அவன் கடல் மீது நடந்து போனான். वो समुद्र के ऊपर चल कर गया। தேவனுடைய பிள்ளைகள் கடல் என்பது சோதனை. और समुद्र बोला गया तो तुम्हारे लिए वो परीक्षा। அவனுடைய கண்கள் எப்பொழுது இயேசுவின் மீது பதிக்கப்பட்டிருந்ததோ अपने आंखें जब भी यीशु के ऊपर ही गड़ा हुआ அப்பொழுது था, கடல் மீது நடந்து போனான். तब वो समुद्र के ऊपर चल कर गया। ஆனால் காற்று பலமாய் அடித்தது. जब तूफान उठकर आते समय, கடல் கொந்தளித்தது. जब एक समुद्र गरजने लगा, காற்றை பார்க்கிறான். उसने हवा को देखा, கடலை பார்க்கிறான். उसने समुद्र को देखा, அவன் மூழ்கி போகிறான். वो डूबने लगा। அந்த நேரத்தில் சத்தமிட்டு அழுதான். उस समय उसने आवाज उठाकर रोने लगा, ஆண்டவரே, நான் மூழ்கி போகிறேனே. परमेश्वर मैं डूब रहा हूँ। இயேசு பார்த்தார். यीशु ने देखा, பேதுருவை வலது கரம் நீட்டி
தூக்கி எடுத்தார். अपने दाहिने हाथ से उसे उठाया, தூக்கி எடுத்தார். उसे उठाया। அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. अविश्वासी बने बिना तू विश्वासी बन, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. अविश्वासी बिना बिना बना तू अविश्वासी தேவனுடைய बन। பிள்ளை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। அவிசுவாசம் உங்களை விட்டு மாறட்டு. अविश्वास तुमसे दूर होने दो। எல்லாரும் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். सभी लोग अपने मुंह से बोलेंगे, கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். परमेश्वर का दाहिना हाथ हमें उद्धार करेगा। கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். परमेश्वर का दाहिना हाथ हमें उद्धार दिलाएगा। துன்பப்படுகிற என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். हमें भी परमेश्वर ऊंचा करेगा। துக்கப்படுகிற என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். जो दुख उठा रहा हमें परमेश्वर ऊंचा करेगा। வேதனை மத்தியில் இருக்க என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். सभी लोगों के बीच में परमेश्वर मुझे ऊंचा करेगा। கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். परमेश्वर का दाहिना हाथ मुझे उद्धार दिलाएगी। தேவன் உன் கூட இருக்கிறார் என்பதை परमेश्वर हमारे साथ है कर कर। கர்த்தர் வெளிப்படுத்துகிற நாள் வரும்போது परमेश्वर जब भी आएगा उस समय உன்னை तक நிந்தித்தவர்கள், तुम्हें जो निंदा किए लोग, உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், जो निंदा किए लोग, உனக்கு ஏளனமாய் பேசினவர்கள், तुझे विरुद्ध जो बातें किए थे, ஏன் இந்த வார்த்தை இவளுக்கு விரோதமாய் பேசினோம் என்று உணர்வடையக்கூடிய விதத்திலே क्यों ये बातों को मैंने उनके विरुद्ध किया बोला कर कर मुझे கர்த்தர் கூட समझाएगा। இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். तब परमेश्वर समझाएगा कि मैं परमेश्वर எல்லாரும் के கரங்களை साथ தட்டி हूँ। கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். तो ताली बजाकर परमेश्वर की महिमा எல்லாரும் करेंगे। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर परमेश्वर की महिमा करेंगे। இயேசு நல்லவர். यीशु भला है, இயேசு நல்லவர். भला है। இயேசு உங்களை காண்கிறவர். यीशु तुम्हें देखने वाला है, இயேசு உங்கள் கூட இருக்கிறவர். तुम्हारे साथ रहता है। இயேசு உங்களை உயிர்ப்பிப்பவர். यीशु तुम्हें जिलाएगा। இயேசு உங்களை கரம் நீட்டி ரட்சிக்கிறவர். यीशु अपने हाथों को उठाकर तुम्हें எல்லாரும் आशीर्वाद करता கர்த்தருக்கு நன்றி है। செலுத்துவேன். Glory, glory, glory. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவகுமாரா உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ என் ஆண்டவர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. உயிர்ப்பிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. ரட்சிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. துன்பத்தின் நடுவில் இருக்கிற பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. துக்கத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. வேதனைகளுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. Glory. உம்முடைய வலது கரம் உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கட்டு. உம்முடைய வலது கரம் உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கட்டு. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஷலவரவலவ ரிபலரவ ஷலவரவலவ ஈபபக்கமஷம கந்தரி தேக்கந்தர பௌகர பௌரிகந்தரவதி ஓ மக தேதசல ரிபலரவ ஷலவரவலவரவ ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. நான் துன்பத்தின் நடுவுல இருந்தாலும் चाहे मैं संकट के बीच में रहूं கர்த்தரனை உயிர்ப்பிப்பார். तो भी परमेश्वर मुझे கர்த்தருடைய जिलाएगा। வலது கரம் என்னை ரட்சிக்கும். यहोवा का दाहिना हाथ मेरा उद्धार இந்த करेगा। வேத வசனத்தின்படியே इस वचन के अनुसार தேவனுடைய பிள்ளைகள் எந்த துன்பத்தின் நடுவில் कोई இருந்தாலும் भी संकट के बीच में हम रहें, அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆயாசத்தை சோர்வை உண்டு பண்ணாதபடிக்கு वो आपके जीवन में दुख और निराशा न ले आते हुए கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து परमेश्वर आपको जिलाकर அவர் வலது கரம் ரட்சித்து उसका दाहिने हाथ से आपका उद्धार होकर மாதம் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்து வழி इस நடத்தும்படியாக महीने भर परमेश्वर आपको संभाल कर चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசம் परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए रे के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்ததை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும். परमेश्वर से आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே துதி. भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद ஆண்டவர் प्रभु। தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு परमेश्वर நன்றி. आपने दिया हुआ अच्छी प्रतिज्ञा वचन के लिए धन्यवाद உம்முடைய प्रभु। பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த துன்பத்தின் பாதையில நடந்து போனாங்க आपके बच्चे जो भी संकट में बले रहे, பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு बच्चे कभी निश्चित या उदास न होते हुए இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்து आप अपने बच्चों के मन में अच्छी विश्वास बढ़ाकर, துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் கர்த்தரை உயிர்ப்பிப்பார்.
चाहे संकट के बीच में रहूं तो भी परमेश्वर मुझे जिलाएगा। நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு சுற்றி வெளிச்சமாய் இருப்பார். चाहे मैं अंधियारा में बैठे रहूं तो भी चारों तरफ मेरा परमेश्वर मेरे लिए उजाला रहेगा। கர்த்தருடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கு. उसका दाहिना हाथ मेरा उद्धार करेगा। வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத விசுவாசத்தை கொடுக்கட்டும். ऐसे एक ही विश्वास जो कोई हिला नहीं सकता, ये विश्वास हर एक के अंदर हो प्रभु। விசுவாசத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய வழிகளை முன்னேற அனுகிரகம். विश्वास में स्थिर रहकर मार्गों में आगे बढ़ने के लिए सहायता कीजिए। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். बच्चों के हाथों की कमाई को और सभी उत्पन्नों को परमेश्वर आप आशीष कीजिए। சமூகத்தில் வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके सम्मुख में आए वे सारे छोटे बड़े और जवान बच्चे सब स्त्रियां पुरुषों को आशीष कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். प्रभु आपका अच्छा नाम और भला नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே ये मेरे मन கர்த்தரை को धन्य ஸ்தோத்திரி. के, जो என் मुझ உள்ளமே उसके उसके पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி. के, हे என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य के, ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किसी செய்த சகல उपकार को உபகாரங்களை नहीं மறவாதே. भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।